ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 14 ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு. 11 மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. சுத உவாச சம்பிரதஸ்தே துவாரகாயாம் ஜிக்னௌ பந்து திருத்ருஷ்ய நாதும் சா புண்ணிய சுலோகஸ்ய கிருஷ்ணாஸ்ய சா விசேடிதம். அன்பான கிருஷ்ண பக்தி அன்பர்களுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. 11 கிருஷ்ணரின் ஸ்ரீகிருஷ்ணரின் மறைவு 11. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூதகோசாமி கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு அவரது அடுத்த நடவடிக்கைகளை அறியவும் மற்ற நண்பர்களை காணவும் அர்ஜுனன் துவாரைக்கு சென்றார். பொருளுரை. பகவத்கீதை கூறுவது போல் பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் பூமியில் அவதரிக்கின்றார். எனவே குருசோத்திர போர் முடிந்து கிருஷ்ண மகாராஜனுக்கு முடிசூட்டப்பட்டதும் பகவானுடைய அவதார நோக்கம் பூர்த்தி அடைந்தது. பாண்டவர்கள் முக்கியமான ஸ்ரீ அர்ஜுனன் பகவானின் நித்திய சகாக்களாக இருந்தனர். எனவே பகவான் நடத்த திட்டங்களை பற்றி அறிந்து பெற அர்ஜுனன் துவாரைக்கு சென்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க என்ன பகவான் கிருஷ்ணரின் மறைவு, அர்ஜுனன் துவாரைக்கு போறார். அப்ப சூத கோஸ்வாமி கூறிக்கொண்டிருக்கிறார். இப்ப சூத கோஸ்வாமி யாரிடம் கூறிக்கொண்டிருக்கிறார்? யாரிடம்? உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சூத கோஸ்வாமி எங்க பேசுறார், சுகதேவ கோஸ்வாமி எங்க பேசுறார், மைத்ரேய முனிவர் எங்க பேசுறார். இது 3 விதமா 3 புரியுது. அப்ப இப்ப முனிவர்களுக்கு அதேதான் சூத கோஸ்வாமி. அதை இனப்பில வச்சுக்கொள்ளுங்க, அங்க நடக்குது பேச்சுவார்த்தை. அப்ப பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணரை கண்டு அவரது அடுத்த நடவடிக்கைகளை அறியவும் மற்ற நண்பர்களை காணவும் அர்ஜுனன் துவாரைக்கு சென்றார். பகவான் துவாரைக்கு போயிட்டார். இப்ப துவாரைக்கு போய் கிருஷ்ணரை சந்திக்க அர்ஜுனன் போறார். அப்ப பகவத்கீதை கூறுவது போல் பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் பூமியில் அவதரிக்கிறார். எனவே குருச்சேத்திர போர் முடிந்தது, யுதிஷ்ண மகாராசனுக்கு முடிசூட்டப்பட்டதும் பகவானுடைய அவதார நோக்கம் பூர்த்தி அடைந்தது. பாண்டவர்கள் முக்கியமாக ஸ்ரீ அர்ஜுனன் பகவானின் நித்திய சகாக்களாக இருந்தனர். எனவே பகவானின் அடுத்த திட்டங்களை பற்றி அறிந்து வர அர்ஜுனன் துவாரைக்கு சென்றார். அப்ப பகவான் வந்த திட்டம் முடியுது. என்னதுக்காக வந்தவர்? யுதிஷ்ண மகாராசாவை அரியாசனம் ஏத்தோணும். அது அரியாசனத்துல அவரை இருத்துறதுக்காக தான் அவர் இந்த பூமியிலேயே அவதரிச்ச வந்ததுன்ற நோக்கம். இப்ப அந்த பூர்த்தி அடைஞ்சிட்டு அவர் திரும்பி போறார். ஆனா அர்ஜுனனுக்கு அது தெரியாது. அர்ஜுனன் அவரை காண்றதுக்கு துவாரைக்கு போறார். ஓகே, 2வது பதம். பதம் 2. இவ்யாதிதா கசிதின் மாசாஸ் ததா நயாததோ அர்ஜுன தசர்ச கோர ரூபாணி நிமித்தானி குருத்வக. சில மாதங்கள் கழிந்தன. அர்ஜுனன் திரும்பி வரவில்லை. யுதிஷ்ட மகாராஜன் பிறகு அச்சமூட்டும் சில கெட்ட சவுனங்களை காண ஆரம்பித்தார். பொருளுரை. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் நம் அனுபவத்திற்கு உட்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சூரியனை விட கற்பனை கெட்டாத அளவு அதிக சக்தி வாய்ந்தவர் ஆவார். அவரது ஒரு சுவாச காலத்தில் கோடிக்கணக்கான சூரியன்கள் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. ஜட உலகில் எல்லா உற்பத்திகளும் பௌதிக சக்திகளுக்கு சூரியனே பிறப்பிடமாக உள்ளது என்று கருதப்படுகிறது. மேலும் சூரியனே பிறப்பிடமாக உள்ளதென்று சூரியனின் இருப்பால் தான் வாழ்வின் தேவைகளை நம்மால் பெற முடியும். எனவே
பிரகாசிக்கும் சூரியனின் முன் பூரண ஒளி வெள்ளம் காட்சி அளிக்கிறது. அதை போலவே பூமியில் பகவான் நேரடியாக வாழ்ந்து வந்த பொழுதும் அமைதியும் செழுமையும் குறிப்பாக மதமும் அறிவும் பூரணமாக காட்சியளித்தன. யுதிஷ்டிர மகாராஜன் அவரது இராஜ்யத்தில் சில வித்தியாசங்களை கண்டார். எனவே நீண்ட காலமாகியும் அர்ஜுனன் திரும்பி வராததாலும் துவாரகையை பற்றிய செய்தி கிடைக்காததாலும் அவர் மிகவும் கவலைப்பட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்திருக்க கூடுமோ என்று அவர் சந்தேகித்தார். இல்லையெனில் கெட்ட சகுனங்கள் ஏற்பட காரணம் இல்லை. இப்ப நாரதர் வந்து உதிஷ்ண மகாராஜாக்கு அவன் பெரியப்பா திருராணரை காண இல்லையன்ற விரைக்க கூட நாரதருக்கும் தெரியும் கிருஷ்ணர் இனி மறைய போறாருன்னா. நான் அந்த கதையை அவர் சொல்ல இல்லை, மறைமுகமா தான் சுட்டி காட்டின. விதிரருக்கும் தெரியும், விதிரரும் சுட்டி காட்ட இல்லை. இப்ப அர்ஜுனன் துவாரகைக்கு போயிட்டார். அப்ப துவாரகையில இருந்து அங்க போய் பாக்குறாரு. என்ன சில மாதங்கள் கழிந்தன, அர்ஜுனன் திரும்பி வரவில்லை. உதிஷ்ண மகாராஜன் பிறகு அச்சமூட்டும் சில கெட்ட சகுனங்களை காண ஆரம்பித்தார். அர்ஜுனன் எங்க திரும்பி வர இல்லை, அஸ்னாபுரம் திரும்பி வர இல்லை, துவாரகையில இருக்கிறார். அப்ப கனகம் 6 மாதம் 7 மாதத்துக்கிட்ட ஆகுது. ஆனா இங்க அஸ்னாபுரத்துல கெட்ட சகுனங்கள் தோன்றி கொண்டிருக்குது. அப்ப ஒவ்வொரு கெட்ட சகுனமும் ஏன் இது வருதுன்னு உதிஷ்ண மகாராஜா ஜோதிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் நாம் அனுபவத்திற்கு உட்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சூரியனை விட கற்பனை கெட்டாத அளவு அதிகம் சக்தி வாய்ந்தவர் ஆவார். சூரியனே சக்தி வாய்ந்தது, அந்த சூரியனையும் விட சக்தி வாய்ந்தவர் பகவான். அப்ப அவரது ஒரு சுவாச காலத்தில் கோடிக்கணக்கான சூரியங்கள் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்துக்கு எத்தனை சூரியன் இருக்கு? ஒரு சூரியன். என்ன பிள்ளையம்மா? ஒரு சூரியன் தான். நன்றி. ஒரு சூரியன். அப்ப ஒரு பிரபஞ்சமா இருக்குது. எண்ணற்ற பிரபஞ்சங்களை பகவான் படைக்கிறார். எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்குது. அப்ப அதை படைக்கிறார், அழிக்கிறார். அப்ப பௌதிக சக்திக்கு சூரியனே புறப்படமாக உள்ளது என்று கருதப்படுகிறது. மேலும் சூரியனின் இருப்பால் தான் வாழ்வின் தேவைகளை நம்மால் பெற முடியும். சூரியன் இல்லையண்டா எங்களுக்கு காய்கறி விளையுமா, எல்லாத்துக்கும் வெப்பம் கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. வெப்பமும் தேவை, குளிரும் தேவை. சூரியன் இருக்கிறதால தான் எல்லாமே காய்கறிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. அந்த காய்கறிகளின் ருசியை கொடுக்கறது சந்திரன் குளிர்மை. சந்திரன் அந்த ருசியை காய்கறிக்கு கொடுக்குது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. 862. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எடுத்து பாருங்க, இல்லாட்டி அங்கே தள்ளி போதறியல. கிருஷ்ணரின் மறைவண்டது தான் தலையங்கமா வருது. 14வது அத்தியாயமா வரும். ஓகே. அப்ப மேலும் சூரியனின் இருப்பால் தான் வாழ்வின் தேவைகளை நம்மால் பெற முடியும். எனவே பிரகாசிக்கும் சூரியன் முன் பூரண ஒளிவெள்ளம் காட்சி அளிக்கிறது. அதை போலவே பூமியில் பகவான் நேரடியாக வாழ்ந்து வந்த பொழுதிலும் அமைதியும் செழுமையும் குறிப்பாக மதமும் அறிவும் பூரணமாக காட்சி அளித்தன. இந்த பூமியில பகவான் இருக்கும் மட்டும் மதமும் அறிவும் எல்லாமே பூரணமாக இருந்தது. பகவான் இருக்கும் மட்டும் எந்த கெட்ட சகுனங்கள் இந்த பூமியில இல்லை. அப்ப உதிஷ்ண மகாராஜன் அவரது ராஜ்யத்தில் சில வித்தியாசங்களை கண்டார். ஏன் பகவான் துவாரகைக்கு போட்டார், அதுக்கு பிறகு கெட்ட சகுனங்கள் வந்து ஒன்றுக்கு உதிஷ்ண மகாராஜர் கண்டு கொண்டிருக்கிறார். அப்ப எனவே நீண்ட காலமாகி அர்ஜுனன் திரும்பி வராததாலும் துவாரகையை பற்றிய செய்தி கிடைக்காததாலும் அவர் மிகவும் கவலைப்பட்டார். அப்ப எல்லாம் இப்படி போனுகள் இல்ல, 100 மெசேஜை போட்டு நான் இங்க நிக்கிறேன், இங்க இருக்கிறேன், டோலைட்டுக்கு இருந்தாலும் மெசேஜை போடுறதுக்கு அப்ப இல்லை ஒன்றுமே. அப்ப எல்லாமே தாமதமா தான் வரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறந்திருக்க கூடுமோ என்று அவர் சந்தேகிறார். அப்ப என்னத்தை வச்சு அவர் சிந்திக்கிறார்? நாட்டுல கெட்ட சகுனங்கள் வந்து ஒன்றுக்கு ஒண்ணுமே நல்லதா நடக்குது இல்லை. அப்ப பகவான் மறைஞ்சிருப்பார் ஒன்று கிருஷ்ணர் யோசிக்கிறார். அப்ப இல்லையெனில் கெட்ட சகுனங்கள் ஏற்பட காரணம் இல்லை. பகவான் இந்த பூமியில இருக்க கெட்ட சகுனங்களே இல்லை. இப்ப ஏன் நடக்குதுன்னு யோசிக்கிறார். ஓகே, 3 எடுத்துட்டீங்களா நிர்மலா மாதாஜி? 262 மாதாஜி. உங்களோட புத்தகம் புதுசா பழசா? புதுசு பாகவதம். அப்ப கமலா மாதாஜி சொல்லுங்க. 900 பேஜ் 960. ஓகே, எடுங்கோ. ஓகே, இப்ப இன்ப மாதாஜி வாசிங்கோ. ஹரே கிருஷ்ணா. பதம் 3. காலஸ்ய கதிம் ரௌத்ராம் விபர்யாஸ்தது தர்
தர்த்து தர்மினக பாபியசீம் நிர்ணாம் வார்த்தாம் குரோத லோபன் ருதாத் மனாம். மொழிபெயர்ப்பு: நித்திய காலத்தின் போக்கு மாறிவிட்டதை அவர் கண்டார். இது நினைக்கவே பயங்கரமாக இருந்தது. பருவகால ஒழுங்குமுறைகளில் பிளவுகள் ஏற்பட்டன. பொதுமக்கள் பெரும் பேராசைக்காரர்களாகவும் கோபக்காரர்களாகவும் ஏமாற்றுபவர்களாகவும் மாறியிருந்தனர். மேலும் அவர்கள் வாழ்க்கை தேவைகளுக்காக தீய வழிமுறைகளை கையாள்வதையும் அவர் கண்டார். பொருளுரை: பரமபுருஷ பகவானிடம் உள்ள மனிதனின் அன்பால் உறவு துண்டிக்கப்படும் போது பருவ காலங்களில் மாற்றம், தீய வழிகளில் வாழ்க்கை தேவைகளை சம்பாதித்தல், பேராசை, கோபம் மற்றும் வஞ்சகம் போன்ற அறிகுறிகள் அதிகரிக்கின்றன. பருவகால ஒழுங்குமுறைகளில் மாற்றம் என்பது ஒரு பருவத்தின் சூழ்நிலை மற்றொரு பருவத்தில் தோன்றுவதை குறிக்கிறது. உதாரணமாக, மழைக்காலம் இலையுதிர் காலத்தில் வருகிறது. பழங்களும் பூக்களும் பூத்து குலுங்கும் காலம் ஒரு பருவ காலத்தில் இருந்து மாறி வேறொரு பருவ காலத்தில் வருகிறது. இறை உணர்வற்ற மனிதன் வழக்கமாக பேராசைக்காரனாகவும் கோபக்காரனாகவும் வஞ்சகனாகவும் இருக்கிறான். இத்தகைய மனிதன் வாழ்வு தேவைகளுக்காக எந்த வழியையும் பின்பற்ற தயங்க மாட்டான். யுதிஷ்ட மகாராஜனின் ஆட்சி காலத்தில் மேற்கண்ட அறிகுறிகள் அனைத்தும் இல்லாதிருந்தன. ஆனால் அவரது தெய்வீகமான ராஜ்யத்தில் சில மாற்றத்தை மட்டுமே கண்ட போதிலும் அதனால் அவர் ஆச்சரியம் அடைந்தார். பகவான் மறைந்து விட்டாரோ என்று உடனே அவர் சந்தேகித்தார். உத்தியோகத்திலிருந்து விலகுவதே தீய வழிகளில் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்கு காரணமாகிறது. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் போன்ற ஒவ்வொருவரும் நியமிக்கப்பட்ட கடமைகள் உள்ளன. ஆனால் தனக்கென நியமிக்கப்பட்ட கடமைகளிலிருந்து விலகி வேறொருவரின் கடமையை தனதென கூறுபவன் முறையற்ற சட்ட விரோதமான கடமையை பின்பற்றுவனானான். வாழ்வில் உயர்ந்த குறிக்கோளை கொண்டிராமல் இந்த மண்ணுலகில் வாழும் சில ஆண்டுகளே அனைத்தும் என நினைப்பவன் செல்வத்திலும் அதிகாரத்திலும் பேராசையில் கொள்கிறான். மனித சமூகத்தில் உள்ள எல்லா ஒழுங்கின்மைகளுக்கும் அறியாமையே காரணம். குறிப்பாக இக்கலியுகத்தில் இந்த அறியாமையை விளக்குவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவில் சக்தி வாய்ந்த சூரியன் ஒளியை பரப்புகிறது. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி கண்டுபிடிக்க முடியல. மாதாஜி வாசிங்க நீங்க பாப்பா. ஓகே ஓகே கிருஷ்ணா கிளாஸ் முடிய காதக்கிறேன். ஓகே, நித்திய காலத்தின் போக்கு மாறிவிட்டதை அவர் கண்டார். யார் கண்டது? உதிஷ்ண மகாராஜா காண்றார். நித்தியமான காலம் ஒழுங்குமுறையா நடந்தது. இப்ப அந்த காலம் மாறிவிட்டதை உதிஷ்ண மகாராஜர் காண்றார். அப்ப இது நினைக்கவே பயங்கரமாக இருந்தது. பருவகால ஒழுங்குமுறைகளில் பிளவுகள் ஏற்பட்டன. பொதுமக்கள் பெரும் பேராசைக்காரர்களாகவும் கோபக்காரர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் மாறியிருந்தனர். மேலும் அவர்கள் வாழ்க்கை தேவைகளுக்காக தீய வழிமுறைகளை கையாள்வதையும் அவர் கண்டார். பாருங்க, பருவகாலம் முந்தி 4 பருவகாலம் அந்தந்த நேரம் அந்த பருவகாலத்துக்கு அது ஒழுங்குமுறையா நடந்து கொண்டே இருக்கும். இப்ப பருவகாலங்கள் மாறிவிட்டது. இப்ப மழை பெய்யுற நேரம் வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கிற நேரம் மழை. இப்ப பெய்யற இல்ல, மழை கவிட்டு கொட்டுறது. மழை பெய்யுற இல்ல, வெயில் அரிக்கிற இல்ல, அது நெருப்ப எரிக்குது வெயில். அப்ப காலங்கள் மாறுறதால விளைச்சல்களும் எல்லாம் ஒழுங்கா நடக்கிற இல்ல. மற்றது மனிதர்களின் எண்ணம் எப்படி இருக்கு? பொதுமக்கள் பெரும் பேராசைக்காரர்களாக மாறிவிட்டன. ஆசைப்படுறது வேற, பேராசைப்படுறது வேற. பெரும் மாறிவிட்டன. அடுத்தது என்ன? கோபக்காரர்கள். எடுத்ததுக்கு எல்லாம் கோபம். இப்ப மக்களுடைய ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட கோபம். அப்படியே வீட்டுல புரச குக்கர் இருந்தா எப்படி இருக்கும்? தாய் ஒரு 10 லிட்டர் புரச குக்கர், அப்பா அதை விட மேல, புள்ளை அதை விட வேணா, வீட்டுல நிக்கிறேன் அதை விட மேல. புரச குக்கர் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. கடுகடுப்பான வாழ்க்கை இல்லையா? வெள்ளம் ஒழும்பினாலே கடுகடுத்த வாழ்க்கையா தான் போகும். அந்த டென்ஷன், வேலைக்கு போகணும், அப்ப அதால சண்டை, எல்லா விதத்திலும் காசு இல்ல, வீட்டுல கஷ்டம் வந்தா சண்டை. அப்ப எல்லாமே கோபம் போய் கொண்டிருக்குது. மற்றது கோபம் மட்டுமில்லை, ஏமாற்றுக்காரர்களாயும் இருக்கிறேன். இப்ப ஆரையும் ஏமாற்றி ஆரையும் இதை செய்யலாமே. தர்மம் குன்றிட்டுது, அதர்மம் பெருக்கெடுத்து கொண்டிருக்கும் போது ஏமாற்றுறதாக்கல.
மேலும் அவர்களை வாழ்க்கை தேவைகளுக்காக தீய வழிமுறைகளை கையாள்வதையும் அவர்கள் கண்டார். உதிஷ்ண மகாராஜா கண்டார். வாழ்க்கை தேவைக்காக தீய வழி, எந்த வழிமுறையில போனாலும் பிரச்சனை இல்லை, எங்களோட வாழ்க்கை தேவையை நாங்க சீர்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த கோபம் இருக்கு, இந்த கோபத்தால தான் எங்களுடைய ஆயுளே குறையுது. உண்மையிலே எங்களுக்கு இந்த கலியுகத்துல 100 வயது வாழ்றதுக்கு இருக்குது. ஆனா நாங்கள் ஒவ்வொரு தரமும் கோவப்பட எங்களுடைய ஆயுளை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறோம்? 50க்கும் கீழே கொண்டு வரோம் எங்களுடைய ஆயுளை. மூச்சை இழுத்து ஆறுதலா விடணும். நாங்க எப்படி இருக்கிறோம்? கோபம் வந்தா மூச்சு எப்படி போகுது? இழு 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 இழண்டு இழுத்து வாயில என்ன கதைக்கிறேன் காய்ச்சி அந்த மூச்சை இழுத்து விட ஆயுள் குறைஞ்சே போடும். அதால தான் இந்த ஆமை வந்து 150 வருஷத்துக்கிட்ட ஆமை வாழும். கடல்ல தண்ணிக்க போகும், பிறகு சிலோவா வெளியில வரும். 5 நிமிஷம் வெளியில மூச்சை விட்டுட்டு சிலோவா உள்ளுக்கு போய் பேந்து வருது. நாங்க என்ன நேரம் சிலோவா விட வேண்டியதோ இழுத்து விட்டு எங்களுடைய ஆயுளை நாங்களே குறைச்சு கொண்டிருக்கிறோம். பாருங்க, பரமபுருஷ பகவானிடம் உள்ள மனிதனின் அன்பால் உறவு துண்டிக்கப்படும் பொழுது பருவகாலங்களின் மாற்றம், தீய வழிகளில் வாழ்க்கை தேவைகள் சம்பாதித்தல். பாத்தீங்களா என்னத்தால இது நடக்கு? பகவானுடன் எங்களுக்குள்ள அந்த அன்பு உறவெல்லாம் துண்டிக்கப்பட்டு போகும்போது பருவகால மாற்றம், தீய வழிகளில் வாழ்க்கை தேவைகளை சம்பாதித்தல், பேராசை, கோபம் மற்றும் வஞ்சகம் போன்ற அறிகுறிகள் அதிகரிக்கின்றன. பாத்தீங்களா எப்படி போகுதாண்டு? இதெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மை. இதே போல காலத்துக்கு முதல் பாவத்தில் எழுதியாச்சு பாருங்க. அப்ப பருவகால ஒழுங்கு வஞ்சகம் போன்ற அறிகுறிகள் அது பருவகால ஒழுங்கு முறைகளினால் மாற்றம் என்பது ஒரு பருவத்தின் சூழ்நிலை மற்றொரு பருவத்தில் தோன்றுவதை குறிக்கிறது. இது உண்மை. ஒரு பருவன் காலம், அந்த பருவ காலம் இல்லாம இன்னொரு பருவ காலம் வந்து அந்த காலத்தை மாத்தி கொண்டிருக்குது. அப்ப உதாரணமாக மழைக்காலம் இலையுதிர் காலத்தில் வருகிறது. பழங்களும் பூக்களும் பூத்து குலுங்கும் காலம் ஒரு பருவ காலத்தில் இருந்து மாறி வேறொரு பருவ காலத்தில் வருகிறது. பருவ காலத்துல தானே அந்த பழங்கள் பூக்கள் எல்லாம் வசந்த காலம் எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாமே காலம் மாறி வந்து கொண்டிருக்கு. நாங்க கண்கூட எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறோம். இறை உணர்வற்ற மனிதன் வழக்கமாக பேராசைக்காரனாகவும் கோபக்காரனாகவும் வஞ்சகக்காரனாகவும் இருக்கிறான். எப்படி? கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கோபக்காரன், வஞ்சகக்காரன், ஏமாற்றுக்காரனா இருக்கிறான் அவன். அப்ப இத்தகைய மனிதன் வாழ்க்கை தேவைகளுக்காக எந்த வழியை பின்பற்ற தயங்க மாட்டான். அதாலதான் இப்ப ஒரு உயிரை கொள்றது சாதாரண விஷயமா போய் கொண்டிருக்குது. கோபம் வந்தா எனக்கு எது நடக்கு, இந்த அலுவல் நடக்கையிலே உயிரை கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், கொல்லப்படுது உடனே. மனித உடம்பு உயிர்களை மிருகங்களைத்தான் கொண்டிருக்குதல்னா மனித உயிர்களையும் இல்லை சாதாரணமா கொல்லுதுகள். அப்ப உதிஷ்ண மகாராசனின் ஆட்சி காலத்தில் மேற்கண்ட அறிகுறிகள் அனைத்தும் இல்லாதிருந்தன. என்னதுக்காக இது இப்படி விளக்கம் கொடுப்படுது? உதிஷ்ணமா என்ற ஆட்சி காலத்துல இது ஒன்றுமே இருக்க இல்லை. கிருஷ்ணரம் இருந்தார், இது ஒன்றும் நடக்க இல்லை. இப்ப கிருஷ்ணர் மறைகிறதால இதெல்லாம் நடக்கிறது. சவுனங்களே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆனால் அவரது தெய்வீகமான ராஜ்யத்தில் சிறு மாற்றத்தை மட்டுமே கண்ட போதிலும் அதனால் அவர் ஆச்சரியம் அடைந்தார். பாருங்க, அவர் அந்த மாதிரி ஆட்சியாண்டு மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்க ஒரு சிறு மாற்றம் நடக்கே அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுது. அதை ஆச்சரியமா பார்க்கிறார். அப்ப பகவான் மறைந்து விட்டார் என்று உடனே அவர் சந்தேகிறார். உத்தியோக கடமையிலிருந்து விலகுவதே தீய வழிகளில் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்கு காரணமாகிறது. அப்ப பிராமணர் பாத்துருங்க, இது முக்கிய இங்க வருது. அப்ப அவையவேண்ட அந்த 4 வர்ணங்கள் இருக்கு, அந்த அவையவேண்ட இதுல இருந்து விளத்துறதாலதான் இவ்வளவும் வந்து ஒன்று கண்டா பாருங்க. பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் போன்ற ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட கடமைகள் உள்ளன. என்ன செய்யணும் பிராமணர்? ஒரு ஆளா சொல்லுங்க. உதவணும். ஓகே. சத்திரியர் நாங்க வேலைகளை செய்யணும். என்ன வேலை? விவசாயம். சத்திரியர் விவசாயம் செய்யறதா? வணிகம். ஒவ்வொரு ராணிமா சொல்லுங்க. சத்திரியர் நாட்டை காக்குறது. சத்திரியர் 2 டோர் ஏதா போற செய்து கொண்டிருந்தா என்ன இருக்க முடியும்? நாட்டை ஆள்பவன் சத்திரியன். அந்த சத்திரியனுக்கு அறிவை கொடுக்குற, வேதத்தை கொடுக்குற பிராமணன். வைசியன் என்ன செய்யறான்? கமலா மாதாஜி விவசாயம் செய்யறது, விவசாயம் செய்யறது, வியாபாரம் செய்யறது, இதெல்லாம் வைசியனுடைய கடமை.
சூத்திரன் என்ன செய்யறது? இந்த 3 பேருக்கும் வேலை செய்யணும். அதால இந்த 4 பேரும் சமுதாயத்துல இருக்க வேணும். எல்லாருமே படிச்சு பட்டம் பெற்று யூனிவர்சிட்டியில இருக்கிறேன், அல்ல எல்லாருமே பிராமணனா இருக்கிறான்னா மற்ற வேலையை யார் செய்யறது? அப்ப அதுக்காக தான் 4 வர்ணமா பிரிக்கப்பட்டது. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர். இந்த விவசாயம் தான் முதுகெலும்பு. இப்ப விவசாயம் செய்தா மரியாதை இல்லை. அதால கலப்படம் முழுக்க கெமிக்கல் சாப்பாடுகள் வந்து கொண்டிருக்கு. அதால வருத்தங்கள் வந்து கொண்டிருக்குது. எங்க இப்ப சாப்பாடு எல்லாமே ஆர்கானிக்ஸா இருக்க எல்லாமே கெமிக்கல். என்ன காரணம்? செயற்கையா உற்பத்தி படுது. விவசாயம் இல்லாத்துல விவசாயம் செய்ய ஆக்கள் இல்லை. எல்லாரும் படிச்சவையும் காசுகளும் பெற விவசாயம் செய்ய ஆக்கள் இல்லாம போகுது. அதால மக்களுக்கு வருத்தம் அதனாலதான் இந்த நடக்குது. பருவம் இல்லா காலத்திலயும் பழங்கள் இருக்கும். அதால எல்லாமே அழிக்கப்படுறதால மழை இல்லை, மழை இல்லாம போறதால பருவகாலம் தப்புது, பருவகாலம் தப்புறதால எல்லாமே தப்பிக்கொண்டு போகுது. ஒழுங்குமுறையில விவசாயம் செய்து மரந்தடியலை எல்லாம் வெட்டி அழிக்காம இருந்தா முந்தின மனிதனுக்காரன் வருத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேன்சர் இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாம் இப்பதானே இருக்குது. செயற்கையான சாப்பாடுகள் வந்த அப்புறம் அந்த செயற்கையான சாப்பாடு வரதால மனதற்ற சிந்தனை நோக்கங்களும் வேற, அந்த சிந்தனை வேற, அதெல்லாம் கோபங்கள், மாற்றங்கள் எல்லாமே வாரத்துக்கு காரணம் முதலாவது இந்த சாப்பாட்டில இருந்தான் எல்லாமே இது வாங்குது. நியமிக்கப்பட்டுள்ள கடமைகள் உள்ளன. ஆனால் தனக்கென நியமிக்கப்பட்ட கடமையிலிருந்து விலகி வேறொருவரின் கடமையை தனதென கூறுபவன் முறையற்ற சட்டவிரோதமான கடமையை பின்பற்றுபவன் ஆவான். இப்ப பிராமணனே இல்லாதவன் கூட பிராமண பதவியை ஏற்று பிராமணன் என்று சொல்றான் இல்லையா? நாட்டை ஆள்றதுக்கு சத்திரியனே உண்மையில சூத்திரன் தான் இப்ப நாட்டையே ஆள்றான். அப்ப வாழ்வில் உயர்ந்த குறிக்கோளை கொண்டிராமல் இந்த மண்ணுலகில் வாழும் சில ஆண்டுகளே அனைத்தும் என்று நினைப்பவன் செல்வத்திலும் அதிகாரத்திலும் பேராசை கொள்ளுகிறான். பாத்தீங்களா? இந்த மண்ணுலகத்துல நாங்க கொஞ்சம் காலம்தான் வாழ போறோம். அப்ப என்னத்துல பேராசை கொள்றான்? செல்வத்திலும் அதிகாரத்திலும் பேராசை கொள்ளுகிறான். மனித சமூகத்தில் உள்ள எல்லா ஒழுங்கின்மைகளுக்கும் அறியாமையே காரணமாகும். இந்த ஒழுங்கு முறையும் இன்மைக்கும் என்ன காரணம்? அறியாமையில கிடந்து மக்கள் உழலுகின்றன. அதுதான் காரணம். பாருங்க, குறிப்பாக இக்கலியுகத்தில் இந்த அறியாமையை விளக்குவதற்கு ஸ்ரீமத் பாவத்தின் வடிவில் சக்தி வாய்ந்த சூரிய ஒளியை பரப்புகிறது. இந்த சூரிய ஒளி எப்படி சக்தி வாய்ந்தது பரப்புது? இந்த பாகவதம் என்ற வடிவில. இந்த பாகவதம் எப்படி வந்தது? கிருஷ்ணர் மறைகிற நேரம் சூரியன் உதயமாயின மாதிரிதான் இந்த பாகவதமே உதயமாயினது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பாகவதம். இந்த பாகவதத்தை படிச்சா மக்கள் எல்லாரும் வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும், அமைதியா வாழ முடியும், ஏமாற்றுக்காரர் பேராசை இருக்க முடியாது. அப்ப நாடு பூமியும் பிழைஞ்சு கொடுக்கும், மழையும் பெய்யும். இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான். எல்லாத்தையுமே எங்களின் இதால தான் காலத்தையே மாத்தி பருவ காலத்தை தப்ப வைக்கிறதுக்கு மக்கள் அறியாமையில இருந்து உளறுகின்றன. எல்லாரும் இருக்கா? ஹரேஷ்ண மாந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம 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 ஹரி ஹரி. 14 ராணி மாதாஜி அவ வாசிக்க நான் லிசன் பண்றேன். நளினி மாதாஜி. ஜிஸ்ம பிரயாம் பவ்யம் டுதம் வாசிங்க மாதாஜி. இது இருக்கா? ஜிம்ம பிராயம் வியாக்கிருதம் சத்யா மிஸ்ரம் சாளௌக்ருதம் பித்ரு மாத்ரு சுக்ருது பிராத்ரு தம்பதினாம் சா கல்கணம். மொழிபெயர்ப்பு: நண்பர்களுக்கு இடையிலுள்ள விவகாரங்கள் உட்பட எல்லா சாதாரண விவகாரங்களிலும் வஞ்சகன் நிறைந்துவிட்டது. மேலும் குடும்ப விவகாரங்களிலும் கூட தாய், தந்தையர், மகன்கள், சகோதரங்கள் மற்றும் நலம்பிரிவிகள் ஆகியோருக்கு இடையில் எப்பொழுதும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டது. கணவன் மனைவிக்கிடையிலும் கூட எப்பொழுதும் அவநம்பிக்கையும் சண்டையும் இருந்து வந்தது. பொருளுரை: பந்தப்பட்ட ஜீவனிடம் தவறுகள், பைத்தியக்காரத்தனம், இயலாமை மற்றும் ஏமாற்று ஆகிய 4 கெட்ட இயல்புகள் உள்ளன. இவை குறைபாடுகளுக்குரிய அடையாளங்கள் ஆகும். இந்நான்கில் பிறரை ஏமாற்றும் இயல்பு மேலோங்கி உள்ளது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகை அடக்கி ஆள்வதெனும் இயற்கைக்கு விரோதமான ஆசையை கொண்டிருப்பதால் தான் அவர்களிடம் இந்த ஏமாற்றும் இயல்பு காணப்படுகிறது. தூய நிலையிலுள்ள ஜீவராசி சட்டங்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அந்த நிலையில் ஒரு ஜீவராசி பரம ஜீவனுக்கு கீழ்ப்படிந்த நித்திய தொண்டன் என்பதை உணர்ந்தவனாக இருக்கின்றான். எனவே பரமபுருஷனின் சொத்தை அடக்கியாள முயற்சிப்பதற்கு பதிலாக எப்பொழுதும் பகவானுக்கு கீழ்ப்படிந்த தொண்டனாகவே இருப்பது நல்லது.
பந்தப்பட்ட நிலையில் ஒரு ஜீவராசி அவன் காண்பதற்கெல்லாம் உண்மையாகவே எஜமானாக இருந்தாலும் அதனால் அவன் திருப்தி அடைவதில்லை. ஆனால் காண்பதற்கெல்லாம் அவனால் எஜமானாக முடியாது. இதனால் மிக நெருங்கிய உறவினர்களாலும் கூட பல வகையில் ஏமாற்றப்படும் நிலைக்கு அவன் உள்ளாகிறான். இத்தகைய திருப்தியற்ற நிலையில் தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையில் அல்லது கணவன் மனைவிக்கு இடையில் கூட நேசம் இருப்பதில்லை. ஆனால் இக்கஷ்டங்களை எல்லாம் பகவானின் பக்தி தொண்டினால் போக்கிவிடலாம். பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டால் மட்டுமே உலகில் உள்ள வஞ்சகங்களை அடக்க இயலும், வேற எதனாலும் அல்ல. யுதிஷ்ட மகாராஜன் இந்த வித்தியாசங்களை கண்டதும் பகவான் பூமியிலிருந்து மறந்து விட்டார் என்பதை ஊகித்துக் கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே பாருங்க, நண்பர்களுக்கு இடையில் உள்ள விவகாரங்கள் உட்பட எல்லா சாதாரண விவகாரங்களிலும் வஞ்சகம் நிறைந்து விட்டது. பாத்தீங்களா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அது பெரிய பெரிய வஞ்சகம் சூழ்ச்சியல் எல்லாம் அங்க நடந்து கொண்டிருக்கும். அப்ப மேலும் குடும்ப விவகாரங்களிலும் கூட தாய் தந்தையர் மகன்கள் சகோதரர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகியோருக்கிடையில் எப்பொழுதும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டன. கணவன் மனைவிக்கிடையிலும் கூட எப்பொழுதும் அவநம்பிக்கையும் சண்டையும் இருந்து வந்தது. பாருங்க, முந்தின ஆக்கள் எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் என்று கூட இருந்தது முந்தி. இப்போ ஒரு கணவன் மனைவியும் ஒரு பிள்ளையும் கூட இருக்கு, எல்லா வீட்டுக்கா சண்டை தான் நடந்து கொண்டிருக்கும். அப்ப சகோதரங்களுக்கு உறவினர்களுக்கு ஏதோ ஒரு வேற்று கேள்விகளும் வேற்றுமைகளும் போட்டியும் புறாண்மையும் வெளியாக்களுக்கு இல்ல, உள்ளுக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கும். இது இல்லையா உண்மையா? இது பேர் எத்தனை பேர் 100% உண்மை உண்மை நடந்து கொண்டிருக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? கலியுகத்தின் தாக்கம் மக்களின் அறியாமையினால போய் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, பந்தப்பட்ட ஜீவனிடம் தவறுகள், பைத்தியக்காரத்தனம், இயலாமை மற்றும் ஏமாற்றம் ஆகிய 4 கட்ட இயல்புகளும் உள்ளன. இந்த பந்தப்பட்ட ஜீவன்கள்கிட்ட என்ன நடக்குது? பைத்தியக்காரத்தனம், தவறுகள், மற்றது இயலாமை மற்றும் ஏமாற்றம் ஆகிய 4 கட்ட இயல்புகள் உள்ளன. இவை குறைபாடுகளுக்குரிய அடையாளங்கள் ஆகும். இந்த 4 பிறரை ஏமாற்றும் இயல்பு மேலோங்கி உள்ளது. ஒரு ஆள் மற்றவை ஏமாத்துறதுக்கு மேலோங்கி உள்ள. நேற்று உண்மையில பார்த்த ஒரு ஆள் நிறைய காசு அனுப்பி ஊரில் மற்றவைக்கும் வேலை கொடுத்து பசு பண்ணி கொண்டு வாங்கி இருக்கு. அவங்க காசுகளையும் ஏமாத்தி கொண்டு அந்த பசுக்களையும் பார்க்காம பசுக்கள் செத்து போகுது. அப்ப ஒரு ஆளை ஏமாற்றி எனக்கு நான் நல்லா இருந்தா காணும், யாரு என்றாலும் ஏமாற்றி நான் நல்லா இருக்கணும். அதுதான் இப்போ ஒவ்வொரு மக்களிடையும் இருக்கிற குணம், அதுதான் மேலோங்கி உள்ளது. அப்ப பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகை அடக்கி ஆள்வதென்னும் இயற்கைக்கு விரோதமான ஆசையை கொண்டிருப்பதினால் அவர்களிடம் இந்த ஏமாற்றின் இயல்பு காணப்படுகிறது. இப்ப விளங்குதா? இந்த ஆத்மாக்கள், இந்த பந்தப்பட்ட இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இந்த ஜட உலகையே அடக்கி ஆள வேணும், உலகையே அடக்கி ஆள வேணும் என்ற இயற்கைக்கு விரோதம். இது இயற்கைக்கு விரோதமா இல்லையா? நாங்க இந்த உலகை அடக்கி ஆள வேணும், இந்த இயற்கையை அடக்கி ஆள வேணும்டா, அது விரோதமான செயல். அந்த செயலால என்ன நடக்குது? ஏமாற்றம் இயல்பு காணப்படுகிறது. அப்ப தூய நிலையில் உள்ள ஜீவராசி சட்டங்களால் பாதிக்கப்படுவது இல்லை. ஏனெனில் அந்த நிலையில் ஒரு ஜீவராசி பரம ஜீவனுக்கு கீழ்ப்படிந்த நித்திய தொண்டன் என்பதை உணர்ந்தவனாக இருக்கிறான். இப்ப பாருங்க, ஒரு தூய பக்தன், ஒரு தூய ஜீவராசி என்ன செய்யறான்? அவன் பகவானுக்கு என்ற தான் சேவகன், நான் ஒரு நித்திய தொண்டன் என்ற நிலையில அவன் இருக்கிறான். ஆனா இந்த பந்தப்பட்ட பக்தி இல்லாத மக்கள் என்ன செய்யணும்? ஜட இயற்கை அடக்கி ஆள வேணும் என்று இயற்கைக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறேன். அப்ப எனவே பரமபுருஷரின் சொத்தை அடக்கியாள முயற்சிப்பதற்கு பதிலாக எப்பொழுதும் பகவானுக்கு கீழ்ப்படிந்த தொண்டனாகவே இருப்பது நல்லது. இந்த சொத்து எல்லாம் யாருடைய சொத்து? எல்லாமே பகவானுடைய சொத்து, எங்கட எதுவுமே இல்லை. அப்ப அந்த பகவான் சொத்தை அடக்கி ஆள வேணும் என்று நாங்க இணைக்கிறது தவறு. அதுக்கு பதிலா பகவானுடைய தொண்டனண்ட நிலையில நாங்க இருந்தோம் என்று சொன்னா எந்த துன்பத்தை எங்களுக்கு வராது. பந்தப்பட்ட நிலையில் ஒரு ஜீவராசி அவன் காண்பதற்கெல்லாம் உண்மையாகவே எஜமானனாக இருந்தாலும் அதனால் அவன் திருப்தி அடைவதில்லை. இப்ப ஒரு பெரிய பணக்காரன், அவன் எல்லாமே வசதியா இருக்கிறான், நான் கொஞ்சம் பேரை வச்சு அவன் ஒரு எஜமானனா இருந்தா போல அவன் திருப்தி அடைகிறானாங்க? இல்ல, திருப்தி அடையவே அடையாது. அங்க ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் எப்பவுமே. ஆனால் காண்பதற்கு தனராஜன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறார், ஏதோ கேள்வி இருக்கு போல இருக்கு. ஓகே, சொல்லுங்க தன்ராஜ். ஆமா, நீங்க சொல்லி முடியுங்க, நான் அப்புறம் இறுதியா கேட்கிறேன். நல்ல ஃப்ளோல போய் கொண்டிருக்கு, இடையூறு இருப்பேன். இந்த இந்த பந்திய முடிக்கிறேன் கேளுங்க.
அப்ப கீழ்ப்படிந்த தொண்டனாகவே இருப்பது நல்லது. பந்தப்பட்ட நிலையில் ஒரு ஜீவராசி அவன் காண்பதற்கெல்லாம் உண்மையாகவே எஜமானாக இருந்தாலும் அதனால் அவன் உண்மையாகவே அவன் திருப்தி அடைவதில்லை. ஆனால் காண்பதற்கெல்லாம் அவனால் எஜமானாக முடியாது. உண்மையில எஜமானாக முடியுமா? முடியவே முடியாது. இதனால் மிக நெருங்கிய உறவினர்களாலும் கூட பல வகையில் ஏற்படும் நிலைக்கு அவன் உள்ளாகின்றான். அப்ப இத்தகைய திருப்தியற்ற நிலையில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் அல்ல கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் கூட நேசம் இருப்பது இல்லை. தந்தை ஏன் பிள்ளைய கேட்கல, நீ எங்க போன, இந்த நேரம் எங்க போற, அப்படி போகாத, இப்படி நல்வழிப்படுத்தவே முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்ப போய் கொண்டிருக்குது. அப்ப சொல்ல போனா பிள்ளைக்கு கோபம். ஒரு மூவேல வேண்டி கொடுக்க இல்லைன்றாலே உயிரை கொள்ற அளவுக்கு இப்ப போகுது. பேருந்து தனி ரூம், அதுக்கு இருந்து மூவேல பார்த்து புள்ளியல் கட்டு போகுது. மற்றது கணவன் மனைவிக்கு இடையில கூட பேருக்குத்தான் நிறைய கணவன் மனைவி இப்ப இருக்கே தவிர உண்மையில உண்மையான பாசத்தோட இல்ல. அப்படி பார்த்தா எல்லா வீட்டிலும் துரியோதனனும் எல்லா வீட்டிலும் திரௌபதியும் தான் இப்ப இருக்கு. இதுதான் உண்மை. அப்ப ஆனால் இக்கஷ்டங்களை எல்லாம் பகவானின் பத்தி தோண்டினால் போக்கி விடலாம். எப்ப பகவானிட சரணடைகிறோமோ அப்ப போக்கி விடலாம். நீங்க இதுல படிச்சிருக்கீங்க குந்தி மகாராணியின் போதனை. அந்த குந்தி மகாராணி உண்டத்தான் இந்த பாகவதத்தில் அவ ஒரு பொம்பளை, ஆனாலும் பாகவதத்திலே அவத்தான் கொடுத்தளி இருக்கு. என்னன்னா அவ ஒரு முனிவருக்கு சரியாம அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சவா. ஆனா அவன் நம்பிக்கை, பகவான்ல இருந்த நம்பிக்கை அது தாங்கக்கூடிய கட்டத்துல இருந்தா. பகவானிட்ட என்ன கேக்குறா, இவ்வளவு துன்பமும் தாங்கிறது தயார் பகவான் கிருஷ்ணரே, நீங்க முன்னால நிப்பீங்கன்னு சொன்னா எப்போ திருப்பியும் இந்த துன்பத்தை தாங்கன்னு கேட்டா நாங்க என்ன செய்வோம்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு துன்பத்தை தந்தீங்க, நாங்க என்ன செய்த நாங்கள் ஒரு கேள்வி கேட்டுருவோம். செய்யாததெல்லாம் செய்து போட்டு துன்பப்படுறோம், அதை யோசிக்க மாட்டோம். நாங்கள் என்ன செய்த நாங்கள் கடவுளே எனக்கு துன்பம் தரேன்னு தான் நாங்க கேட்போம். அவ என்ன கேட்கிறா, எதை தந்தாலும் தான் தாங்குறேன்னு கேட்கிறா குந்தி மகாராணி. அதுதான் அவன் பக்தி பாருங்க. ஆனால் இக்கஷ்டங்களை எல்லாம் பகவானின் பத்தி தோண்டினால் போக்கி விடலாம். எல்லாரும் கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி. கமலா மாதாஜி உடனே சரணடைஞ்சிட்டான். ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கு செய்யும் பத்தி தொண்டால் மட்டுமே உலகில் உள்ள வஞ்சகங்களை அடக்க இயலும், வேற எதனாலும் அல்ல. உதிஷ்ண மகாராசன் இந்த வித்தியாசங்களை கண்டதும் பகவான் பூமியில் இருந்து மறைந்து விட்டார் என்பதை ஊகித்து கொண்டார். அப்ப நாங்கள் இப்ப பகவான் இல்ல, நேரடி எங்களால பார்க்க முடியுதுல்ல, ஏனென்றா எங்களுக்கு தகுதி இல்லாம இருக்கு. ஆனாலும் ஒரு தகுதி இருக்கு. கிருஷ்ண மகாமந்திரம் இருக்கு, பாகவதம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு. பக்தர்கள் சங்கத்தை எப்பவுமே எடுத்துக்கொண்டோம்டா நாங்கள் எவ்வளவோ துன்பத்தில இருந்து குறைய முடியும், இந்த பாவங்களையும் போக்க முடியும். கரிநாமத்தை விடவிடாம சொல்லி கொண்டிருந்தா முடியும். ஓகே தானா தாங்க பிரபு சொல்லுங்க. வணக்கம் அம்மா. இனிதா கேட்க நல்ல இனிதா இருக்குது. தேடலுக்கு ஏற்ப மாதிரி உங்களோட விளக்கமும் இந்த அடிகளும் சிறப்பா இருக்குது. கேள்வி என்னண்டா, 2 கேள்விகள் வந்து இதுல சொல்லக்கூடியது நிகழ்காலத்துல சொற்பதங்கள் பாய்க்கப்படுதா இல்லாட்டி இறந்த கால சொற்பதங்கள் பாய்க்கப்படுதா? அதாவது நிகழ்காலம், அதாவது நடந்தது இல்லாட்டி இப்ப நடக்கிறது என்றதை பற்றி கதைக்குது. எந்த பாடத்துல 2 கதைக்கிற மாதிரி தென்படுது. அதனால முதல் நடந்தது, இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போறது எல்லாமே வருது பாகவதத்துக்கு. ஓகே, சரி, சிறப்பு. 2வது கேள்வி பகவான் சொத்தன்னு சொல்றது இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தும், அதாவது ஒரு ஜீவன்கள், இதுகள், எங்கட மகளா இருக்கட்டும், ஒரு மனைவியா இருக்கட்டும், ஒரு புருஷனா இருக்கட்டும், எல்லாம் அடங்குது இல்லையா? எல்லாமே இந்த ஜீவராசி பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே பகவான் சொத்து. அவர்தான் பரம தந்தை. நாங்கள் இல்ல, நாங்க எல்லாம் இங்க ஒரு நாடகமா இன்னாருக்கு இன்ன அப்பா, இன்னாருக்கு பிள்ளை, அடுத்த புறப்பிள்ளை யாருக்கு அப்பா அம்மா போறோமோ, முற்புறப்பிள்ளை ஆட்டி அம்மா அப்பா இருந்தோமோ, மிருகமா இருந்தோமோ, மனிதனா இருந்தோமோ, பேயா பிசாசா இருந்தோமோ எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லாமே மறந்து போனோம் இந்த உடம்பு மாற்றத்தால. பகவான் எதையும் மறக்கிறேல, அவற்றை உடம்பு மாற்றம் இல்லாதல அவர் எல்லாம் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாமே பகவானால சொல்ல முடியும். அப்ப இதுண்ட கேள்வி என்னண்டா, இதுண்ட அந்த கேள்வியின் மிகுதி என்னண்டா, அதாவது நாங்கள் இந்த பகவான் சொத்து, அதாவது எங்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் இருக்கிறாண்டா, அவாவ நல்ல வழிபடுத்துறதுக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கட்டுப்படுத்துறதா கொள்ளலாமா? இப்ப
முரண்பட்டு போய்க்க அதுக்குள்ள பிரச்சனைகள் வரைக்க அந்த கள்ள கபடங்கள் மறைக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ஏற்படுதுன்னு. இப்ப ஒரு பிள்ளைகள் வந்து தன் தப்புல இருந்து இது தப்பிக்கிறதுக்காக அப்படியான சூழ்நிலை எல்லாம் வருது. இதுவெல்லாம் வந்து நீங்கள் கூறின மாதிரி அந்த நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டுக்கு தான் கொண்டு வர வேண்டிய கட்டத்தில் இருக்கு. ஆனா பிள்ளைகள் கேட்கிற கட்டம் இல்லை. அதால தான் சின்ன வயதுல இருந்தே பிள்ளைகளுக்கு பகவத்கீதையை சொல்லிக் கொடுங்கோ, கரேஷ்ணா மகாந்திரத்தை சொல்லிக் கொடுங்கோ, பக்தர்கள் சங்கத்திலே அதில் பழக விடுங்கோ. ஒவ்வொரு கோயிலும் குருகுலம் என்று நடந்து கொண்டிருக்குது. கோயிலுக்கு கூட்டி கொண்டு போங்கோ, கிருஷ்ணா கோயிலுக்கு. ஆரம்பத்தில இருந்து இதை பற்றி கொடுத்து கொண்டு வரைக பிள்ளைக்கு அங்க வளர்ந்து வரைக தெரியும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது. யாருக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், குருவுக்கு மரியாதை கொடுக்கணும். எது அதுதான் அந்த பகவத்கீதையும் ஒரு வழிகாட்டு, வாழ்க்கைக்கு வழிகாட்டு பகவத்கீதை. அப்ப இதுகளையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கோ. இப்போ நாங்கள் என்ன செய்யறோம், இப்ப இந்த கலியுகத்துல பிஸியா நேரமே இல்லை நேரமே இல்லையென்று ஓடி ஓடிக்கொண்டு திரியிறோம். ஒரு புள்ள கேள்வி கேட்டா அதுக்கு பல சொல்ல கொடுக்க இல்லை. சில இடத்துல மனுஷியை காண்ற இல்லை, மனுஷனை காண்ற இல்லை, 2 பேரும் பிள்ளைய காண்ற இல்லை. அப்படி ஒரு வேலைக்கு ஓடுபட்டு கொண்டு இல்லை திரிக்க பிள்ளைகளை என்ன செய்யுது, டிவியை பார்க்குது. இல்லை நாங்க எதன் குழப்படுத்துதா பிள்ளைகிட்ட மொபைலை தூக்கி கொடுக்குறோம், அது மொபைலை பார்த்து கொண்டிருக்குது. அப்ப பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்குறோம் இல்ல, மனுஷி கணவனுக்கு கணவன் மனைவிக்கு. இது உண்மையா பொய்யா? உண்மைதானம்மா, நீங்க சொல்றது நல்ல சிறப்பு. இதுல என்னண்டா இப்ப இந்த அதாவது இளம் பருவத்துல இருக்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய அந்த முன்கூட்டியே இதுகளை பழக்கக்கூடிய இடத்துல இருக்கிற தாய் தகப்பனுக்கு உறவுகளுக்கு சிறப்பு நீங்க சொல்லக்கூடியது. இந்த நிலைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் முத்தின நிலையில இருக்கேக்க, அதாவது ஒரு பிள்ளை ஒரு 20 வயசுல இருக்கேக்க இந்த பெற்றோருக்கும் அந்த பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த இது வந்து இந்த நீங்க சொல்லக்கூடிய வழியில எல்லாம் தவற விட்டுருக்கணும். காலத்துல வந்து பெற்றோர் வந்து தவிப்புல இருக்கணும். அதாவது அந்த எதிர்பார்ப்புகள் கிட்டையில தாங்கள் சொன்ன மாதிரி கேட்கல என்ற இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு துறவரம் கொள்ளத்தான் அதுல நிக்கணும். ஆனா நீங்களே சொல்லியிருக்கீங்களா இந்த காலத்துல அது சரிப்பட்டு வராது. அந்த விடயத்துக்கு அது தவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தகப்பனாருக்கு வந்து என்ன சொல்லப்படும் பிள்ளைகளை பிரச்சனை இல்லை. இந்த பாவத்தை முடிய சொல்றேன். அப்ப என்னன்னு சொன்னா, நாங்க பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயதுல வந்து குழந்தையில இருந்து அது ஒரு 10 வயதுக்குள்ள நாங்க குழந்தை இப்ப 5 வயது மட்டும் குழந்தைக்கு அடிக்காம அதுக்கு எது செய்யறோன்னு தெரியாது அன்பால வளர்த்து கொண்டு வரோம். இப்ப இந்த ஒரு 10ல இருந்து 15 வயதுக்குள்ள கொஞ்சம் கண்டிக்கிற வயது அது வருகுது. ஆனா அந்த 15 தாண்டி அங்கால 20 25 வரைக்கும் அவன் நண்பன் ஆயிர வேணும். அப்ப என்ன செய்ய வேணும், அங்க கத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, அன்பால கதையை சொல்லி ஒரு நண்பனுக்கு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிள்ளைகளுக்கு மங்களுக்கு எம்பெச்சு கொள்ள வேணும். அப்ப பிறகு பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா பிறகு தாதப்பன் என்ன திருப்பி அந்த புள்ளி அந்த முறையில கொண்டு வந்துட்டா பிறகு தாதப்பன் ஒரு 50 வரைக்கும் தாதப்பனுக்கு அந்த புள்ள புத்தி சொல்லி அந்த தாதப்பன் பிள்ளைய கேட்டு வழியில போற ஒரு கட்டம் பிறகு வரும். அது அந்த கட்டம் அங்கால போகுது. நான் சொல்றேன் என்னன்னா, பிள்ளைகளை ஆரம்பத்துல அன்பை கொடுக்கணும். 5 வயது மட்டும் பிறகு கொஞ்சம் 5ல இருந்து 15 மட்டும் கண்டிச்சு வளர்க்கலாம். 15க்கு பிறகு அங்கால அவன் நண்பன் கட்டி கொடுக்க மாட்டோம். சரியா? இப்போ கட்டி கொடுத்து அங்க 25 வந்துட்டா அவன் தான் எங்களுக்கு அம்மா அப்பா. விளங்குதா? இப்போ இந்த புள்ள சொல்றதை நாங்க கேட்க வேண்டி வரும். அப்ப ஆரம்பத்திலேயே பிள்ளைகளுக்கு இந்த கிருஷ்ணா பத்திய கொடுத்து பக்தர்களோட பழக விடுங்கோ, அன்பை கொடுங்கோ. இல்லைன்னு சொன்னா நீங்க 20 வயதுல வந்து நீங்க என்னதான் கண்டிச்சாலும் என்னதான் இந்த இப்ப 5ல வளையாதான் 50ல வளையாதன்ற ஒரு பழமொழி இருக்குல்ல. நீங்க இப்ப 5ல ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கல, 20 வயதுல போய் நீங்கள் நான் கட்டுப்படுத்தினேன்னா அந்த பிள்ளை கட்டுப்படுமா? முடியாது. இப்ப தாயதகப்பன் தான் பொறுமையோட இருந்து தியாகம் செய்யற மாதிரி பொறுமையைத்தான் கடைப்பிடிக்க வேண்டிய கட்டத்துல இருக்குது தாயதகப்பன். எவ்வளவு மனதுக்கு குமுறி குமுறி பொறுமையை காப்பாற்றுறோமோ, கடவுளை வழிபடுறோமோ, அதன் மூலம் தான் பிள்ளைகளை ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும். மாதாஜி அப்படி வளர்த்து கொண்டு வந்த புள்ளிகளே வந்து மாறுறது தானே, ஒரு 10-15 வயது அது மாறுது தானே. உண்மை. என்ன செய்யலாம்? என்ன ட்ரெண்ட் ஒன்று இருக்கு, கர்மா. அந்த புள்ளேண்ட கர்மா, அது முந்தி செய்த கர்மா, நாங்க முந்தி செய்த கர்மா, அதுக்கு எங்களோட கர்மா பொறுத்து தான் எங்களுக்கு பிள்ளையும் வந்து அமையுது. அதன்படியும் புள்ள தப்பு செய்யுது. சில நேரம் இந்த கிருஷ்ணாபதிக்கு வந்த புள்ளிகள் கூட யூனிவர்சிட்டி படிப்பண்டு போய்க குழம்பி போகுது, அங்க போய் மாறிடுகள். ஆனா மாறினாலும் இங்க படிச்ச இந்த பகவான் நாமத்தை சொல்லி பகவத்கீதை படிச்சாத வீண் போகாது. அந்த பேந்து திரும்பி அதில் அந்த இடத்த வந்து பிடிச்சிருங்கள். ஒரு கொஞ்ச காலம் குழம்பிட்டு திரும்பி வந்துடுங்கள்.
ஏனண்டா யூனிவர்சிட்டி போக பத்தர் இல்லாதவர்களோட குடிக்கிற எல்லா ஜனத்தோடையும் தானே பழக வேண்டி வருது. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை அங்க மாத்தும். ஆனா திரும்பி இங்க வந்துருங்கள். இதுக்கு உதாரணம் நான் எங்கட பிள்ளைய சொல்லுவேன். மூத்த மகள் யூனிவர்சிட்டி போகிறேன். நாங்கள் எல்லாம் அச்சமே சாப்பிடாக்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கா. நாங்கள் அந்த பிள்ளைகளின் கட்டம் வந்து அதில் குடிக்க வாண்டு கேட்குங்களாம். அவள் சொல்லுவாள், இப்போ சொல்லுவாள், தான் கிருஷ்ணாபதி எடுக்க இல்லைன்னா அந்த பிள்ளைகளோட குடிக்கத்தான் போயிருப்பேன். அந்த கிருஷ்ணாபதியை எடுத்தபடியாக இவ என்ன செய்தா, மாதத்தில் ஒருக்கா கிருஷ்ணாண்ட ப்ரோக்ராம் யூனிவர்சிட்டிலேயே நடத்துகிற அளவுக்கு நடத்தி மற்ற ஆக்களையும் பத்தர்களை கொண்டு வந்தா பிள்ளையும் திடமாக இருந்தது. அங்கே இருந்து பிள்ளை விழவே இல்லை. கிருஷ்ணாபதியில் தண்டை இதை விட்டே கொடுக்க இல்லை. இல்லைன்னு சொன்னால் தானும் குடியாரியாக இருப்பேன்னு சொல்லுவாள் அவள். அப்போ பாருங்க, இப்படி எவ்வளவோ நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு தெரியாம தெரிஞ்சு நடந்து கொண்டுதான் இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன அடி அத்திவாரத்தை ஊண்டி போட வேணும். இந்த கிருஷ்ணாபதியை ஊண்டி போட்டீங்கள் என்றால் சாப்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா கண்டது நின்றதெல்லாம் சாப்பிட வைக்காம பிள்ளைகளுக்கு கடவுளுக்கு படைச்சு பிரசாதமா கொடுங்கோ. நீங்க பிள்ளைகளையும் காப்பாற்றுறீர்கள், உங்களையும் காப்பாற்று. இது என்ன நடக்கு? இப்ப பிள்ளைகளுக்கு சத்து இல்லையன்ற கண்ட நின்ற எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகளை மிருக வளர்ப்பாத்தான் போய்கொண்டிருக்கு. அதுக்கு விட பரவாசி கெட்டு போறதுக்கான டிவி, மொபைல், போனில எல்லாமே வருது. உலகத்துல இருக்கிற முழுக்க போனுக்கு இருக்கு. அந்த ஒரு போனே எல்லாத்தையும் மாத்துதே. முந்தி போன் இருந்ததா எல்லாருக்கும்? இல்ல. இப்ப போன் வேண்டி கொடுக்க இல்லைன்னா கொலையே நடந்துடும். ஓகே, இந்த 5ஆவது படிச்சேன். பாவத்தை முடிச்சுட்டு மிச்சம் படிப்பேன். பாடுறது தானே மாதாஜி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க, அது நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பினேன். ஓகே, இப்ப அண்ணன் வளர்க்குற எல்லாம் மொபைல் தான் வளர்க்குது எல்லாரும். ஓகே, கமலா மாதாஜி. பதம் 5, 5, 6, 7 நீங்க தான் சின்ன. ஹரே கிருஷ்ண. நிமித்தாயினி அத்யரிஸ்தானி கலேது அநேகதே திருநாம் லோபாதி அதர்ம பிரகிருதிம் திருஷ்டோஷனும் நிருபாம். மொழிபெயர்ப்பு. பொதுமக்களும் நாளடைவில் பேராசை, கோபம், கர்வம் போன்றவைகளுக்கு பழக்கப்பட்டு விட்டனர். இந்த சவுனங்களை எல்லாம் கவனித்த யுதிஷ்டிர மகாராஜன் அவரது இளைய சகோதரியிடம் பின்வருமாறு கூறினார். பொருளுரை. சிறந்த பக்திமானாகிய யுதிஷ்டிர மகாராஜன் பேராசை, கோபம், மதப்பற்றின்மை மற்றும் வஞ்சகம் போன்ற கொடிய அறிகுறிகள் மனித சமூகத்தில் பெருகிவிட்டதைக் கண்டு உடனே அமைதி குலைந்தவரானார். இழிவடைந்த சமூகத்தில் காணப்படும் இந்த அறிகுறிகளை அக்காலத்தில் மக்கள் அறிந்திருக்கவில்லை என்பது இக்கூற்றிலிருந்து தெளிவாகிறது. சண்டை சச்சரவுகள் நிறைந்த கலியுகம் ஆரம்பமானதும் இவற்றையெல்லாம் அனுபவித்து அவர்கள் திகைப்படைந்தனர். ஹரே கிருஷ்ணா. பதம் 6. சம்ரேஷிதோ துவாரகாயாம் ஜிஸ்னுர் பந்து தித்ருக்ஷாய ஜாதும்ஷ புண்ணிய ஸ்லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய ச விசிஷ்டிதம். மொழிபெயர்ப்பு. யுதிஷ்டிர மகாராஜன் தமது இளைய சகோதரனான பீமசேனனிடம் கூறினார், அர்ச்சுனனை அவனது நண்பர்கள் சந்திக்கவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து அவரது செயற்திட்டத்தை அறிந்து வரவும் நான் துவாரகைக்கு அனுப்பி வைத்தேன். பதம் 7. கதா சப்ஸ்தா துனா மாசா பீமசேன தவானுச நயாதி கஸ்வ வா தேஹோர் நகாம் வேதேம் அஞ்சசா. மொழிபெயர்ப்பு. அவன் சென்று 7 மாதங்கள் ஆகியும் இன்னும் திரும்பவில்லை. அங்கு என்ன நடக்கிறது என்பது உண்மையாவே எனக்கு புரியவில்லை. ஹரே கிருஷ்ணா. அப்ப பாருங்க, பொதுமக்களின் நாளடைவில் பேராசை, கோபம், கருவம் போன்றவைகளுக்கு பழக்கப்பட்டு விட்டனர். நாள் போக போக என்ன நடக்கு? இது பழக்கத்திலேயே வந்துடு. அப்ப இப்ப ஒரு குழந்தை அழுதுதாண்டு சாக்லேட்டை கொடுக்குறோம். அதே ஒவ்வொரு நாளும் அழுதாண்டு தூக்கி சாக்லேட்டை கொடுத்தா அந்த பிள்ளை என்ன கடைசியா சாக்லேட்டுக்காக முன்னுக்கு ஏதோ செய்துட்டு என்னவோ பிரச்சனையிலாலும் இப்ப இந்த நாள் அளவில் சாக்லேட்டுக்காக பிள்ளையாலும் அதே மாதிரி தான் மக்கள் பழக்கப்பட்டு போவினர். அப்ப இந்த சவுனங்களை எல்லாம் கவனித்த யுதிஷ்டிர மகாராஜன் அவரது இளைய சகோதரரிடம் பின்வருமாறு கூறுகிறார். அப்படி சிறந்த பக்தனுமாகிய யுதிஷ்டிர மகாராஜன் பேராசை, கோபம், மத பற்றின்மை மற்றும் வஞ்சகம் போன்ற கொடிய அறிகுறிகள் மனித சமூகத்தில் பெருகிவிட்டதை கண்டு உடனே அமைதி குலைந்தவர் ஆனார்.
அப்ப பாருங்க, நல்ல முறையில் ஒரு ஆட்சி செய்து மக்களை நல்ல மாதிரி வச்சிருந்தவருக்கு இப்படி ஒரு கெட்ட நிலை நடக்க எப்படி இருக்கும்? அவரால் தாங்கிக்க முடியாது. அப்ப இழிவடைந்த சமூகத்தில் காணப்படும் இந்த அறிகுறிகளை அக்காலத்து மக்கள் அறிந்திருக்கவில்லை. அப்ப என்பது இக்கூற்றிலிருந்து தெளிவாகிறது. சண்டை சச்சரவுகள் நிறைந்த கலியுகம் ஆரம்பமானதும் இவற்றையெல்லாம் அனுபவித்து அவர்கள் திகைப்படைந்தனர். நாங்கள் அந்த கலியுகத்திலே இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்கிறோம். நாங்க என்ன மாதிரி இருக்கிறோம்? அது ஒரு சாதாரண விஷயம் என்று போட்டு இருக்கிறோம். நாங்கள் பழக்கப்பட்டு போய் இருக்கிறோம், பழகி போய் இருக்கிறோம். பாருங்க, அடுத்த 6ல் என்ன கொடுத்திருக்கு? உதிஷ்ண மகாராஜர். உதிஷ்ண மகாராஜன் தமது இளைய சகோதரன் பீமசேனனிடம் கூறினார், அரிச்சுனனே அவனது நண்பர்களை சந்திக்கவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் இந்த அவரது செய்தி திட்டத்தையும் அறிந்து வரவும் நான் துவாரைக்கு அனுப்பி வைத்தேன். அப்ப அவர் வரையில போய் 7 மாதம் என்ன நடந்திருக்கும் என்றுதான் இப்ப உதிஷ்ண மகாராஜான்ற யோசனை. இந்த கலியுகத்தின் தாக்கம் துவங்க முதலே பிரம்மா நாரதருக்கு சொல்றாராம், கலியுகத்துல இவ்வளவு தாக்கங்கள் வர போயின, மக்கள் எல்லாருமே துன்பப்பட போயின. இந்த மக்கள் மகனுக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கு, நாரதருக்கும் பிரம்மாவுக்கும். அதால இந்த கலியுகத்துல இந்த நாமத்தை போய் பிரச்சாரம் செய்யன்னு சொல்லி நாரதருக்கு பிரம்மா சொல்றாராம். அவைக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடந்தது அப்ப கலியுகம் துவங்க முதல் துவங்க போறத வச்சு. ஓகே, 8வது வந்து சசிமாதாஜி. அபிதேவ வரிஷ்ணா திஷ்டக சாகாலோ யம் உபஸ்திதக யாத்மானோ சங்கம் அக்ரீடம் பகவான் உதாசுருதசி சுருசசி. மொழிபெயர்ப்பு. தேவ ரிஷி நாரதர் சுட்டி காட்டியதைப் போல் அவரது மண்ணுலக லீலைகளை அவர் முடித்து கொள்ள போகின்றாரா? அந்த நேரம் வந்து விட்டதா? பொருளுரை. நாம் பலமுறை விளக்கி இருப்பதைப் போல் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பல விரிவங்கள் உள்ளன. அவர்கள் ஒவ்வொருவரும் சம சக்தியுடையவர்கள் என்ற போதிலும் அவர்கள் வெவ்வேறு கடமைகளை செய்கின்றனர். பகவான் கூறிய வெவ்வேறு வாக்கியங்கள் பகவத்கீதையில் உள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விவரங்களுக்கு அல்லது விரிவாக்கங்களுக்கும் அல்லது விரிவாக்கங்களின் அங்கங்களுக்கு உரியவையாகும். உதாரணமாக கீதையில் பகவான் கூறுகின்றார், பரதகுல தோன்றலே, எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் தர்மம் நிலை குலைந்து அதர்மம் மேலோங்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கின்றேன். பக்தரை காத்து தீயவரை அழித்து மத கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக யுகந்தோன்றும் நான் அவதரிக்கின்றேன். பகவத்கீதை 4:8. நான் செயலாற்றுவதை நிறுத்தினால் மனித குலம் வழி தவறி சென்றுவிடும். நான் தேவையற்ற ஜனத்தொகை உண்டாக்குவதற்கு காரணமாகி புலனறிவுள்ள ஜீவன்களின் அமைதியை குலைத்தவன் ஆவேன். பகவத்கீதை 3:24. உயர்ந்த மனிதர்களின் செயல்களை எல்லாம் சாதாரண மனிதன் பின்பற்றுவான். தன் செயலால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. பகவத்கீதை 3:21. அப்படியே நிலுங்க பாருங்க. தேவரிஷி நாரதர் சுட்டி காட்டியதை போல் அவரது மண்ணுலக லீலைகளை அவர் முடித்து கொள்ள போகிறாரா? அந்த நேரம் வந்து விட்டதா? இந்த தேவரிஷி நாரதர் கிருஷ்ண மகாராஜாடி எல்லாமே சுட்டி காட்டி கொண்டிருந்தவர். ஆனா மறைமுகமா சுட்டி காட்டினார். இப்ப உதிஷ்ணர் என்ன நினைக்கிறார்? நாரதர் சொன்ன மாதிரி இவர் மண்ணுலக லீலையை முடிச்சு கொண்டு போயிட்டாரா கிருஷ்ணர் என்றவர் பீமனோட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நாம் பன்முறை விளக்கி இருப்பதை போல் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பல விரிவாக்கங்கள் உள்ளன. அவர்கள் ஒவ்வொருவரும் சம புத்தி உடையவர்கள் என்ற போதிலும் அவர்கள் வெவ்வேறு கடமைகளை செய்கின்றனர். பகவான் விரிவாக்கங்கள் ஒவ்வொரு விதமான கடமைகளை செய்கின்றனர். பகவான் கூறிய வெவ்வேறு வாக்கியங்கள் பகவத்கீதையில் உள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விரிவாக்கங்களுக்கும் அல்லது விரிவாக்கங்களின் அங்கங்களுக்கும் உரிமையாகும். உதாரணமாக கீதையில் பகவான் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? 4:7 சொல்லுகிறார். 4:7 வந்து
ம். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்துத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுரு அகாமியகம். எப்படி இதுக்கு மொழிபெயர்ப்பு? எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றனதோ பரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன். விளங்குதா ஏன் பகவான் பூமிக்கு வாரார்? அதர்மம் பெருக்கெடுக்கும் போது பகவான் பூமிக்கு வாரார். பாரத குல தோன்றலே இதில் நான் படிச்சதான் போயிருது. அப்ப அடுத்ததுல பக்தர்களை காத்து தீயவரை அழித்து மத கொள்கைகளை நிலை நிறுத்துவதற்காக யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். 4வதுலயே 8வது ஸ்லோகம் வருது. என்ன? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்தாபநாத்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். யுகே யுகே பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார். அடுத்தது நான் செயலாற்றுவதை நிறுத்தினால் மனித குலம் வழிதர்வை சென்றுவிடும். நானும் தேவையற்ற ஜனத்தொகையை உண்டாக்குவதற்கு காரணமாகி புலனறிவுள்ள ஜீவன்களின் அமைதியை குலைத்தவன் ஆவேன். 3 இதுல கொடுத்திருக்கேன். நான் 3:24 என்னண்டு பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறார். அவதரிச்சு போட்டு அவர் என்ன தான் சும்மா இருக்க இல்லையா, அவரும் ஒரு குடும்பந்தனா இருக்கிறார். அரசியல்றா துவாரகையில எப்படி மனிதன் வாழ வேணுமென்றதை ஒரு கிருகந்தன் வாழ்க்கை மாதிரி அவர் வாழ்ந்து காட்டினார். ஏன்? அவர் தியாகங்கள் செய்கிறார், எல்லாமே செய்து பிள்ளைய குடும்ப மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், பிராமணரை எப்படி பார்க்கணும், எல்லாமே செய்து காட்டினார். மக்களும் அந்த வழியை பின்பற்ற வேண்டும். அப்பதான் பகவான் சொல்றார், நான் செயலற்றவனாக இருந்தா மக்களும் அவ்வழியை பின்பற்றுவினேன். அப்ப நான் இதை செய்து காட்டினாதான் மக்களும் இதை பின்பற்றுவினேன் என்று பகவான் சொல்றார். அப்ப உயர்ந்த மனிதனின் செயல்களை எல்லாம் சாதாரண மனிதன் பின்பற்றுவான். தன் செயலால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகிறானோ அதே உலகம் முழுவதும் பின்பற்றுகிறது. பாருங்க, என்ன ஒரு உயர்ந்த மனிதன். அதான் சொல்றது, இந்த நாட்டு அரசன் பகவானுடைய பக்தியை சொல்லி கொடுத்து மக்களை ஒரு கடவுள் பக்தி வழியில தர்மத்தின் படி அவன் ஒரு நாட்டு அரசன் செய்தான் என்று சொன்னா மக்களும் அதை பின்பற்றுவினர். இப்ப என்ன நடக்கு? நாட்டு தலைவருக்கு கடவுள் இருக்கு என்று தெரியாது. அவனே வேலியே பைரமேயம் இந்த கலியுகத்துல சொல்லியிருக்க. அந்த வேலியார் இந்த அரசாங்கமே இந்த நாட்டு மக்கள்கிட்ட எல்லாமே சூறையாடும் இந்த கலியுகத்துல. அதால மக்கள் வழிதவறை செய்யலின மக்கள் அரசன் பின்பற்றையில மக்கள் என்னென்று பின்பற்றுறது? அதான சொல்றது, மன்னன் எவ்வழி மக்களும் அவ்வழி என்று சொல்ற ஒரு இருக்கல்ல. அதே மாதிரிதான் அது நான் அதை மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, எடுத்துட்டீங்களா புத்தகம்? கொஞ்சம் பொறுங்க வரேன். அதிகாதாட்சியில கொஞ்சம் வாசிங்க. என்ன? பகவானின் மேற்கண்ட கூற்றுக்கள் அனைத்தும் சங்கரஷ்ணர், வாசுதேவர், பிரதியும்னர், அனிருத்னர் மற்றும் நாராயணரை போன்ற அவரது விரிவங்களுக்கு பொருந்துவனவாக உள்ளன. இவர்கள் வெவ்வேறு உன்னத விரிவங்களை தோன்றும் பகவானே ஆவார். இருப்பினும் ஸ்ரீ கிருஷ்ணராக பகவான் வெவ்வேறு நிலையிலுள்ள பக்தர்களுடன் வேறுபட்ட முறைகளில் உன்னதமான அன்பு பரிமாற்றம் கொள்ளுகின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மாவின் 24 மணி நேரத்திற்குள் அல்லது சூரியாண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் தமது சுய ரூபத்தில் தோன்றுகின்றார். மேலும் அவரது உன்னத லீலைகள் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் குறித்த காலத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஓகே, அப்படியே இல்லைங்க. நீங்க நிர்மலா வாசிங்க. ஆனால் ஹரே கிருஷ்ணா. குறிப்பிட்ட காலங்களில் தோன்றும் பகவான் கிருஷ்ணர், பகவான் வாசுதேவர் முதலானவர்களின் செயல்கள் பாமர மனிதனுக்கு புரியாத புதிராக உள்ளன. பகவானின் ஆத்மாவுக்கும் உன்னதமான அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவரது விரிவங்கங்கள் வேறுபட்ட செயல்களை செய்கின்றன. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவரது சுயரூபத்தில் தோன்றும் பொழுது அவரது மற்ற விரிவங்கங்களும் அவருக்குள் இணைந்து தோன்றுகின்றனர். இது நினைத்திற்கரிய அவரது யோக மாயையினால் நிகழ்வதாகும். எனவே பிருந்தாவன கிருஷ்ணா, மதுராபுரி கிருஷ்ணர்
அல்லது துவாரகாபுரி கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் ஆவார். குருட்சேத்திர போர்க்களத்தில் காண்பிக்கப்பட்ட விஸ்வரூபம் அவரது உருவத்தின் பௌதீக தோற்றமாகும். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேடனின் அம்பால் கொல்லப்பட்டது போல் காணப்படுவது பகவான் பெயரளவேயான அவரது ஜட உடலை விராட் ரூபம் பௌதீக உலகிலேயே விட்டு சென்றார் என்பதை குறிக்கின்றது. கைவல்யமான பகவானுக்கு ஜடம் ஆன்மீகம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் வேறுபாடில்லை. ஏனெனில் அனைத்தும் அவரிடமிருந்தே படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒருவித உடலை அவர் விடுவது அல்லது மற்றொரு உடலை அவர் ஏற்பது என்பது பகவான் சாதாரண ஜீவராசியை போன்றவர் என்பதை குறிப்பதாகாது. பகவானின் நினைத்திற்கரிய ஆற்றலினால் இத்தகைய செயல்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ளன. யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் மறைவை எண்ணி துக்கப்பட்டார். இது மிகச் சிறந்த நண்பரின் மறைவை எண்ணி துக்கப்படும் வழக்கத்திற்கு ஒப்பானதாகும். ஆனால் அறிவற்றவர்கள் தப்பாக எண்ணுவதைப் போல் பகவான் அவரது உன்னதமான உடலை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதுதான் உண்மை. இத்தகைய அறிவியலிகளை கீதையில் பகவான் மூடர்கள் என்று கண்டிக்கின்றார். பகவான் அவரது விராட் ரூபத்தை ஜட உலகத்திலேயே விட்டு சென்றார். அதை போலவே பகவான் அவரது உடலை விட்டார் என்பது அவரது உன்னதமான வசிப்பிடங்களின் தாமம் அவரது விரிவங்கங்களை விட்டு சென்றார் என்பதை குறிப்பதாகும். ஹரே கிருஷ்ணா. அப்ப பாருங்க, அந்த ஒரு சிவப்பு நூல் இருக்கும், அதுக்கு அப்படி எடுத்து விட்டீங்கன்னா மாறாம இருக்கும். பகவானின் மேற்கண்ட கூற்றுக்கள் அனைத்தும் சங்கஸ்னர், வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர் மற்றும் நாராயணரை போன்ற அவரது விரிவாக்கங்களுக்கு பொருத்தமானவையாக உள்ளன. இவர்கள் வெவ்வேறு உன்னத விரிவாக்கங்களாக தோன்றும் பகவானே ஆவார். ஒவ்வொரு விதத்தில் அவர் தோன்றுகிறார், ஆனால் அது பகவான் தான் ஒவ்வொரு விரிவாக்கமா வாரார். இருப்பினும் ஸ்ரீ கிருஷ்ணராக பகவான் வெவ்வேறு நிலைகளில் உள்ள பக்தர்களுடன் வேறுபட்ட முறைகளில் உன்னதமான அன்பு பரிமாற்றம் கொள்ளுகிறார். பகவான் கிருஷ்ணராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மாவின் 24 மணி நேரத்தில், அல்லது இந்த கணக்கு சொன்னாலே தலையை சுத்தும், 86,008 மில்லியன் கணக்குக்கு அது போகுது. அப்ப சூரிய ஆண்டுகள், இவ்வளவு கால சூரிய ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் தமது சுயரூபத்தில் தோன்றுகிறார். பாத்தியல பகவான் தோன்று. இப்ப இந்த இடையில நாங்க பகவானை காணாம இருக்கிறோம். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த அடுத்த பிரபஞ்சத்துல பகவான் தோன்றுகிறார் என்று பாருங்க, சூரிய ஆண்டின கணக்குப்படி. அப்ப தமது மேலும் அவரது உன்னத லீலைகள் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் குறித்த காலத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒரு பிரபஞ்சமா இருக்குது. அப்ப ஒரு 4, 5 எண்ணில் அடங்காத பிரபஞ்சங்கள் இருக்குது. நாங்கள் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில, இந்த ஒரு சின்ன பூமியிலே, ஒரு சின்ன இடத்துல, சின்ன கிராமத்துக்குள்ளே, ஒரு சின்ன வீட்டில இருந்து கொண்டு நான் தான் எஜமான் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பிரபஞ்சங்கள் இருக்கு பகவான் பராமரிக்கிறார். ஆனால் இக்குறிப்பிட்ட காலங்களில் தோன்றும் பகவான் கிருஷ்ணர், பகவான் வாசுதேவர் முதலானவர்களின் செயல்கள் பாமர மனிதனுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. மனிதனுக்கு புரியாது, பாமர மக்கள் என்ற அறிவில்லாத மக்களுக்கு. பகவானின் ஆத்மாவுக்கு உன்னதமான அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவானுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு இல்லை. எங்களுக்கு அப்படி இருக்கு, உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? இப்ப விளங்குது. ஓகே. அப்ப அவரது விரிவாக்கங்கள் வேறுபட்ட செயல்களை செய்கின்றனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவரது சுயரூபத்தில் தோன்றும் பொழுது அவரது மற்ற விரிவாக்கங்களும் அவருக்குள் இணைந்து தோன்றுகின்றன. இப்ப உதாரணத்துக்கு ராமர் வரார், அவரோட இணைந்துதான் ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் இதெல்லாம் வந்ததார். சங்கஸ்னர், வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர் இவை எல்லாருமே அவர் ஒரு லீல நடத்தக எல்லாருமே அவரோட சேர்ந்து வந்திருப்பேனே ஒவ்வொரு விரிவாக்கமா. இது நினைத்திற்கரிய அவரது யோகமாயினால் நிகழ்வதாகும். யோகமாயினால். எனவே பிருந்தாவன கிருஷ்ணர், மதுராபுரி கிருஷ்ணர் அல்லது துவாரகாபுரி கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டவர் ஆவார். இவ 3 பேருக்குமே அந்த கிருஷ்ணர் வேறுபட்டவரா இருக்கிறார். பிருந்தாவனத்துல தானாம் அவற்றை சுயரூப கிருஷ்ணரே இருக்கிறார். குருச்சேத்திர போர்க்களத்தில் காண்பிக்கப்பட்ட விஸ்வரூபம் அவரது உருவத்தின் பௌதீக தோற்றமாகும். நாங்க பகவத்கீதையில படிச்சோம் விஸ்வரூபம். அர்ஜுனனு காட்டுறார் அந்த விஸ்வரூபம். அது பௌதீகமானது. தேவைப்படைக்க காட்டிட்டு அதை மறைச்சிட்டார். அந்த உருவம் மறைஞ்சிட்டு அந்த
ஒரு இடத்துல வந்து அந்த அவர் விட்ட அந்த விஸ்வரூபம் அவர் விட்ட மறைஞ்ச பிறகு அந்த விஸ்வரூபம் தான் இப்ப கோயில்ல விக்கிரகமா வழிபடுற சிலையா வந்தது அந்த அதண்டு. அப்ப எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேடனின் அம்பால் கொல்லப்பட்டது போல் காணப்படுவது பகவானின் பேரளவையான அவரது ஜட உடலை விராட் ரூபம் பௌதிக உலையிலே விட்டு சென்றார் என்பதை குறிக்கிறது. வேடனங்க துவாரகையில கடைசி அவர் மறையேக்க அவற்ற காலில் பாலி அம்பு விட்டதுன்னு சொல்லினில்ல அவன் அம்பால காலில் அம்பு விட்டு அரண்றப்பினியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலில் அம்பு விட்டு அரண்றாக்கினியாண்டு ஒரு பகவானே யாரையுமே கொல்ல முடியாது. எல்லாமே இது யோகமாய சக்தியினால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. ஓ இவர் அப்பம் என்று போகணுமெண்டா அப்ப போகும்போது கேள்வி அவர் ரீட் பண்ணல இல்ல ரீட் பண்ணல இது கேள்வி கேட்கணும். ஓகே இது ஆரம்பம் ஒரு நிமிஷம். அப்ப பகவானுக்கு ஜட ஆன்மீகமாகிய இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு இல்லை. ஏனெனில் அனைத்தும் அவரிடமிருந்தே படைக்கப்பட்டன. அவருக்கு ஆன்மீகமோ பௌதீகம் என்ற வேறுபாடே இல்லை. ஆன்மீகத்தையும் அவர் தான் படைச்சார், பௌதீகமும் அவருடைய சக்திதான். எனவே ஒருவித உடலை அவர் விடுவது அல்லது மற்றொரு உடலை அவர் ஏற்பது என்பது பகவானின் சாதாரண ஜீவராசியை போன்றவர் என்பதை குறிப்பதாகாது. நாங்க இந்த உடலை விடுறோம், இப்ப இன்னொரு உடலை ஏற்க போறோம். பகவான் தன் உடலை விட்டு இன்னொரு உடலை அவர் ஏற்கிறீங்களே, அது சாதாரண உடம்பில்லை, ஆன்மீகமானது பகவான் உடம்பு. பகவானின் நினைத்தற்கரிய ஆற்றலினால் இத்தகைய செயல்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ளன. அப்ப உதிஷ்ண மகாராசன் பகவானின் மறைவை எண்ணி தூக்கப்பட்டார். இது மிகச்சிறந்த நண்பரின் மறைவை எண்ணி தூக்கப்படும் வழக்கத்திற்கு ஒப்பானதாகும். பகவான அவைகளோடே கூட பழகி எல்லா துன்பங்கள்ல நின்று அவைய காப்பாற்றின பகவான் மறைஞ்சிட்டாருண்டா இவ்வளவு கவலை இருக்கும். அந்த துக்கத்தை தாங்க முடியுமா? முடியாது. அதுக்கு பிறகுதான் இவையும் இந்த இடத்தை விட்டு விழிக்கிறீங்க. அப்ப ஆனால் அறிவற்றவர்கள் தப்பாக எண்ணுவதை போல் பகவான் அவரது உன்னதமான உடலை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவருடைய உடல் என்ன? சச்சிதானந்தம். அவற்ற உடம்பு அவர் கைவிடுற இல்லை அந்த உடம்பை என்பதாம். நீங்க அப்படி சொல்றீங்களா? ஒரு நல்ல சத் சித்தானந்தன் அதெல்லாம் மனதுக்கு இருக்குது வருது. அப்ப நான் இப்படி சொன்னா நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்களா? இப்ப நான் அப்படி சொன்னோடையே நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அதுதான் உண்மை. சத்தண்டா என்ன, சித்தண்டா என்ன, ஆனந்தமண்டா என்ன? அறிவு அறிவு சத்தண்டா அறிவான சத்தண்டா சச்சித்தானந்தம். சத்தண்டா நித்தியமானது, சித்தண்டா அறிவுமயமானது, ஆனந்தமண்டா ஆனந்தமானது சந்தோஷமானது. அப்ப இத்தகைய அறிவியலிகளை கீதையில் பகவான் மூடர்கள் என்று கண்டிக்கிறார். பகவான் உடல் ஒரு சாதாரணமாக நினைப்பவர்களை பகவான் எப்படி சொல்றார்? கீதையில மூடர்கள், முட்டாள்கள் என்று சொல்றார் பகவான். பகவான் அவரது விராட் ரூபத்தை ஜட உலகிலேயே விட்டு சென்றார். அதை போலவே பகவான் அவரது உடலை விட்டார் என்பது அவரது உன்னதமான வசிப்பிடங்களில், அதாவது தாமம், அவரது விரிவாக்கங்களை விட்டு சென்றார் என்பதை குறிப்பதாகும். இந்த தாமத்திலே அவர் உன்னதமா அவற்ற உடம்பை அவர் விடையில அவற்ற விரிவாக்கங்களை விட்டுட்டு அவர் போறார். கடைசியில நாங்க மிச்சம் பார்க்க போறோம். துவாரகையில இருந்து அவர் கடைசி அவளிக்கிட்டு போய் அவர் எப்படி போறாருன்றதையும் பார்க்க முடியும். தனா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா குழந்தாய். ஜஸ்மான்னா சம்தோ ராச்சியம் தாரக பிராணக குலம் பிரஜக ஆசான் சப்தன விஜோ லோகசயத் அனுக்கிரகத். மொழிபெயர்ப்பு. அவரிடமிருந்துதான் நம்முடைய ராஜபோக வாழ்வு, நல்ல மனைவிகள், உயிர்கள், சந்ததியினர், பிரஜைகளை ஆளும் சக்தி, எதிரிகளை வெல்லும் சக்தி மற்றும் எதிர்காலத்தில் உயிர் கிரகங்களில் வாழும் வசதி ஆகிய அனைத்தும் சாத்தியமாகியுள்ளன. நம்மீதான அவரது தனிப்பெரும் கருணையே இதற்கு காரணமாகும். பொருளுரை. நல்ல மனைவி, நல்ல வீடு, போதுமான நிலம், நல்ல குழந்தைகள், செல்வம், சிறப்புள்ள குடும்பங்களுடனான உறவு, எதிரிகளை வெல்லும் சக்தி ஆகியவையும் புண்ணிய செயல்களால் அடையப்படும் சுவர்க்கலோக வாழ்வு ஆகியவையும் பௌதிக செழுமை எனப்படுகின்றன. இவ்வசதிகள் கிடைப்பதற்கு ஒருவரது கடின உழைப்பு அல்லது நேர்மையற்ற வழிகள் மட்டுமல்லாமல் பகவானின் கருணையும் காரணமாகும். ஒருவரது சொந்த முயற்சியால் அடையப்படும் செழுமையும் பகவானின் கருணையுமே சார்ந்ததாக உள்ளது.
சுய முயற்சியுடன் பகவானின் அருளும் வேண்டும். பகவானின் அருளின்றி சுய உழைப்பால் மட்டுமே யாராலும் வெற்றியடைய முடியாது. கலியுக மனிதன் பகவானின் அருளில் நம்பிக்கை கொள்ளாமல் சுய முயற்சியில் மட்டுமே நம்பிக்கை கொண்டிருக்கின்றான். இந்தியாவில் புகழ்பெற்ற அரவாசியாரும் வாசிக்கட்டும் மாதாஜி இல்லையா? புகழ்பெற்ற ஒரு சன்னியாசியும் கூட சிக்காகோ நகரில் சொந்த மொழி சொற்பொழிவாற்றும் பொழுது பரமபுருஷரின் அருளை மறந்தே பேசினார். ஆனா ஸ்ரீமத் ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் நான் காண்பதைப் போல் வெற்றி அளிப்பதற்குரிய இறுதியான அனுமதி பகவானின் கரங்களில் உள்ளது. இதுவே வேத முடிவாகும். யுதிஷ்டிர மகாராஜன் தமது சொந்த வெற்றிக்கு பகவானின் அருளே காரணம் என்பதை ஒப்புக்கொள்கிறார். எனவே மிகச் சிறந்த அரசரும் பகவத் பக்தருமான யுதிஷ்டிரரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வை பூர்ண வெற்றியுடையதாக செய்து கொள்ள வேண்டும். பகவானின் அனுமதியின்றி ஒருவரால் வெற்றி பெற இயலுமானால் நோயாளிகளின் நோயை தீர்ப்பதில் எந்த மருத்துவரும் தோல்வியடைய மாட்டார். மிகச்சிறந்த மருத்துவர் ஒருவர் மிகவும் முன்னேற்றமான சிகிச்சை முறையால் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த போதிலும் மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் மிகவும் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ள ஒரு நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை இல்லாமலே ஆச்சரியப்படும் வகையில் நோய் குணமாகி விடுகிறது. எனவே நல்லதோ கெட்டதோ எல்லா செயல்களுக்கும் பகவானின் அனுமதிதான் உடனடி காரணமாகும். ஒருவன் தான் அடைந்துள்ள வெற்றிகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அம்மா வாசித்து சரியான குறைவு என்னட்ட தாரீங்க. அவரிடம் இருந்துதான் நம்முடைய ராஜபோக வாழ்வு, நல்ல மனைவிகள், உயிர்கள், சந்ததியினர், பிரஜைகள், ஆளும் சக்தி, எதிரிகளை வெல்லும் சக்தி மற்றும் எதிர்காலத்தில் உயர் கிரகங்களில் வாழும் வசதி ஆகிய அனைத்தும் சாத்தியமாய் உள்ளன. நம்மீதான அவரது தனிப்பெரு கருணையே இதற்கு காரணம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். சொல்லுவோம், பாடமா இருக்கும் எங்களுக்கு, எல்லாம் பாடமாக்கி போடுவான். அதுதான் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் தானே. கணவன் அமைவதெல்லாம் எல்லாமே பகவான் வரம் தான். உண்டுமே எங்கட இல்லை. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? எங்கட முயற்சியாலான் நடக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். எல்லாமே பகவானுடைய கருணையால தான் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ராஜபோக வாழ்வு யாரால கிடைக்குது? அதுவும் பகவானாலாம் கிடைக்குது. எல்லாமே பகவானாலாம் கிடைக்குது. அப்ப நல்ல மனைவி, நல்ல வீடு, போதுமான நிலம், நல்ல குழந்தைகள், செல்வ சிறப்புள்ள குடும்பங்களுடனான உறவு, எதிரிகளை வெல்லும் சக்தி ஆகியவை புண்ணிய செயல்களால் அடையப்பட்டு சுவர்க்கலோக வாழ்வு ஆகியவை பௌதீக செழுமை எனப்படுகின்றன. பாருங்க, ஒரு மனைவி, நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல ஒரு வீடு, பேருந்து குழந்தைகள், தனி ஒரு வீடு. மனைவி கிடைச்சா வீடு வேணும், வீடு கிடைச்சா அப்புறம் அங்கால என்ன வேணும்? புள்ள வேணும், பேருந்து பொருள் வசதி எல்லாம் பேருந்து நல்ல உறவுகள் எல்லாமே. மனைவி வந்த நேரம் விஸ்தரிக்கிறது. கணவன் முதல் ஒரு பொட்டி படுக்கையோட இருந்துருவான், மனைவி வந்தா இருக்கவே முடியாது. பேருந்து வீடு பெருசா வேணும், அடுக்கணியல் வீட்டுக்கு கூடும், தட்டுமுட்டு சாமான்கள் கூடும், பிள்ளைகள் கூடும், அப்படியே விஸ்தரிக்கிறது தான் மனைவி. அப்ப இதெல்லாமே என்னத்தால? புண்ணிய செயல்களால தான் எங்களுக்கு கிடைக்குது. புண்ணியத்தை பொறுத்து தான் எல்லாமே கிடைக்குது. எவ்வளவு எங்களுக்கு கிடைக்க வேணுமோ அதுதான் கிடைக்கும். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவனுக்கு எல்லாமே இருக்குன்னு நாங்க இங்க பெருமூச்சு விட்டு இல்ல கணவனோட மனைவி சண்டை பிடிச்சு, அங்க அவனும் நல்லா தானே அந்த மனைவியை பாக்குறான், நீங்கள் இங்க பாக்குறீர்கள் இல்லையேன்னு சண்டை. இது எல்லாமே நடக்கக்கூடிய எல்லாம் பகவான் இதை பொறுத்து தான் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இவ்வசதிகள் கிடைப்பதற்கு ஒருவரது கடின உழைப்பு அல்லது நேர்மையற்ற வழிகள் மட்டுமல்லாமல் பகவானின் கருணையின் காரணமாகும். அவர் நேர்மையா தானே நான் உழைக்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன் தானே என்றதுக்கு அங்க கருணை ஆற்ற வேணும். எல்லாத்துக்கும் பகவான் கருணை இருந்தா இது எல்லாமே நடக்கும். அப்போ ஒருவரது சொந்த முயற்சியால் அடையப்படும் செழுமையும் பகவானின் கருணையே சார்ந்ததாக உள்ளது. சுய முயற்சியுடன் பகவானின் அருளும் வேண்டும். பகவானின் அருளின்றி சுய உழைப்பால் மட்டுமே யாராலும் வெற்றி அடைய முடியாது. சுய முயற்சி வேணும், அங்க பகவான் கருணை வேணும். பகவான் கருணை இல்லாம நாங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அங்க சீரோ தான் எல்லாமே.
அப்ப கலியுக மனிதன் பகவானின் அருளில் நம்பிக்கை கொள்ளாமல் சுயமுயற்சி மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறான். இப்ப என்ன நடக்குது? இந்த விஞ்ஞானிகள் சரி, அரசியல் தலைவர்கள் சரி, யாரென்றாலும் ஒவ்வொருத்தரும் என்ன தண்ட சுயமுயற்சியை தான் நம்பிக்கொண்டிருக்கிறான். விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கிறேன்ன்றாங்க, கண்டுபிடிக்க என்ன நடக்காங்க? அழிவுதான் நடந்து கொண்டிருக்குது. ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறான் என்ன தலைப்பிரபாதம் முதலே சொல்லிட்டார். அவன் ஆயுதம் கண்டுபிடிக்கிறான்டா அவனுக்கு பிசினஸ் இன்னொரு நாட்டுக்கு அடிக்க போறான். அந்த ஆயுதத்தாலே அழிவை தேட போறான். அவனுக்கு பிசினஸ் அங்க நடந்து கொண்டிருக்கு. ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டு சும்மா வச்சு கொண்டிருப்பானா? அதை இன்னொரு நாட்டுக்கு பிசினஸ் ஆகுறான். அவன் பண்ணி என்ன செய்யறான்? உயிரை அளிக்கிறான். இது பிரபதம் முதலே எழுதிட்டார் புத்தகத்துல. இதுதான் நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அழிவுக்குத்தான் பின்வாய்க்கான். அப்ப அதாலதான் சொல்றேன், நாங்க எவ்வளவு செய்யறோமோ அதுக்கு பக்கத்துல எல்லாமே ஜீரோவா தான் போயிட்டு கொண்டிருக்கும். அந்த ஜீரோக்கு பக்கத்துல சைபருக்கு பக்கத்துல கிருஷ்ணான்ற ஒரு ஒண்டை போட்டு பாருங்கோ, அந்த ஜீரோக்கு மதிப்பு வருதா இல்லையா? அந்த சைபருக்கும் பக்கத்துல இல்லைன்னு சொன்னா வெறும் பூச்சியம் தான் நாங்க போட்டு கொண்டு போறது. ஒன்று அந்த ஒன்று கிருஷ்ணாவா இருந்தா அந்த பூச்சியம் எல்லாமே பெறுமதியாகுது. அப்படித்தான் மனித வாழ்க்கை. இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு சன்னியாசி கூட சிக்காகோ நகரத்தில் சொற்பொழிவு ஆற்றிய பொழுது, இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், எல்லாம் பேர் போட இல்லை, நாங்கள் பேரை குறிப்பிட வர இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சு கொண்டா சரி. அப்ப சிக்காகோவில சொந்த சொற்பொழிவு ஆற்றும் பொழுது பரமபுருஷரின் அருளை மறுத்தே பேசினார். சிக்காகோ ஆண்டால ஆரண்டு தெரியுமா நினைக்கிறேன். விவேகானந்தர் சொல்லக்கூடாதோ பேர்? நீ சொன்ன எதிர்ப்புகள் இந்த ஒரு விரண்டாவாதங்கள் வரும். சில பேர் இப்படி இதை ஒருக்கா பாபாக்கு இதுல வேறு இடத்துல நான் கிளாஸ் கொடுத்தோன்ற கேட்க இன்னொரு ஆள் அதுக்காக எதிர்த்து கிளாஸைய விட்டுட்டு போனவ. அப்ப வேண்டாம், பிரச்சனையே இல்லாம போய் கொண்டு போட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. புரிஞ்சு கொள்ற அறிவாளிகள் புரிஞ்சு கொள்ளுவின, மற்றவை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பேசினார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் நான் காண்பதை போல் வெற்றி அளிப்பதற்குரிய இறுதியான அனுமதி பகவானின் காரணங்கள் உள்ளது. பாருங்க, அவர் பெரிய ஒரு சன்னியாசி என்று போய் பகவானை மறுத்து பேசுறாரு அங்க. ஆனா இங்க பிரபாதன வெற்றி அடைகிறதுக்கு பகவான் ஆசீர்வாதம் வேணும், அதை மறுத்து அவர் அங்க பேசுறார். அதைத்தான் இதுல சுட்டி காட்டப்படுது. அதெல்லாம் பிரபாத பேரே போட இல்லை. இதுவே வேத முடிவாகும். வேத முடிவு என்ன? பகவான் கரங்கள்ல தான் எல்லாமே உள்ளது. பகவான் ஆசி வேணும். உதிஷ்ண மகாராசன் தமது சொந்த வெற்றிக்கு பகவானின் அருளே காரணம் என்பதை ஒப்புக்கொண்டார். பாத்தீங்களா? உதிஷ்ண மகாராசர் ஆற்றை இதை ஒப்புக்கொள்றார், பகவான் தான் என்றதை ஒப்புக்கொள்றார். ஆனா இவர் போய் சிக்காகோவில பகவானை மறக்கிறார். அதுக்குத்தான் அதுல உதாரணம். அப்ப எனவே மிகச்சிறந்த அரசரும் பகவத பத்தருமான உதிஷ்ணரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வை பூரண வெற்றியுடையதாக செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு பெரிய மனிதனை பின்பற்ற வேணும். அந்த மனிதனும் அதுக்கு தகுதியா இருக்கணும். இப்ப உதிஷ்ண மகாராஜா எப்படி பின்பற்றினாரோ அதை நாங்க பின்பற்ற வேண்டும். பகவானின் அனுமதியின்றி ஒருவரால் வெற்றி பெற இயலுமானால் நோயாளிகளின் நோயை தீர்ப்பதில் எந்த மருத்துவரும் தோல்வி அடைய மாட்டார். பாருங்க, அடுத்த விளக்கம் அப்படி கொடுப்படுது. எல்லா நோயாளிகளையும் டாக்டர் சுகப்படுத்தி கொண்டிருக்கினியா? சில பேர் காசு, நான் இவ்வளவு காசு எல்லாமே என்ன கொஞ்ச நாளை நீடிச்சு வைங்க கொண்டு செய்ய முடியுதா? இல்ல. அப்ப பகவான் அனுமதி இல்லாம இவ செய்யறாண்டு அங்கேயும் இறப்பு இல்லாம பண்ணலாம் தானே? ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறேன்? பகவான் அனுமதியே தான் அங்க நடந்து கொண்டிருக்கு. டாக்டராலே எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நோயாளிகளின் நோயை தீர்ப்பதில் எந்த மருத்துவரும் தோல்வி அடைய மாட்டார். மிகச்சிறந்த மருத்துவர் ஒருவர் மிகவும் முன்னேற்றமான சிகிச்சை முறையால் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த போதிலும் மரணம் சம்பவிக்கிறது. உண்மைதானே? பெரிய டாக்டர் இவ்வளவு காசை கட்டி போனாலும் என்ன நடக்குது? மரணம் நடந்தே ஆகுறது. அப்ப மருத்துவ அப்ப சம்பவிக்கிறது. ஆனால் மிகவும் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ள ஒரு நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை இல்லாமலேயே ஆச்சரியப்படும் வகையில் நோய் குணமாகி விடுகிறது. அப்ப எல்லாம் என்ன காரணம்? பகவானுடைய காரணம் தான் அங்க நடக்குது. எனவே நல்லதோ கெட்டதோ எல்லா செயல்களுக்கும் பகவானின் அனுமதி தான் உடனடியாக காரணமாகும். இது உடனடி காரணம். நாங்க செய்த கர்மாக்களுக்கு அங்கால காரணங்கள் இருக்கு. இது உடனடி காரணம், பகவான் காரணம். ஒருவன் தன் அடைந்துள்ள வெற்றிகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். நாங்க பகவானுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும், கையெடுத்து கும்பிட்டு. ஒவ்வொரு இப்ப நாங்க இந்த கதைக்கிற நாளை விடிய ஒழும்புறதுக்கு என்ன முடிவு இருக்கு? எந்த முடிவுமே இல்லை.
இதால முதல் பூமாதேவிக்கு மரியாதை கொடுத்து கும்பிடணும். எங்கட குருமாசம் என்ன வராம், இரவு படுக்க போய்க்க பூமியில விழுந்து கும்பிடுவாராம். நான் இவ்வளவு அடிய இந்த பூமியில வச்சு நான் நடந்துட்டேன், உங்களோட பூமியில என்ற பாதத்தால எவ்வளவு அடியல உழக்கிறோம், அந்த அடி வைக்க எறும்புகள் பூச்சிகள் எத்தனையோ ஜீவராசிகள் எங்களுக்கு தெரியாம சாகுது இல்ல, அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு படுப்பாராம். விடிய ஒழும்பி திருப்பி பூமாதாவில விழுந்து கும்பிட்டு கேட்பாராம், இனி நான் இண்டையில இப்போ ஒழும்பிட்டேன், இனி எத்தனை அடி அங்க பூமியில பட போகுது, எத்தனை உயிர்கள் சின்ன சின்ன பூச்சிகளை கொல்ல போறோம், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறோம். உண்மை, அதெல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்கணும், எல்லாத்துக்குமே போகாம இருக்கு. அதை விட இன்னொரு ஆச்சாரியார் இருந்தா என்னன்னா, நாங்கள் காலமேல எங்கட செருப்படுத்து 100 அடி மெனதுக்கு அடிக்கணுமா. மேன் இந்த மெனம் தானே எல்லாத்துக்கும் காரணம், கெட்டதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறதுக்கு. இரவும் திருப்பி அடிக்கணுமா 100 அடி இந்த மெனதுக்கு இழுத்து பிடிக்கிறோன்னு சொன்னா மெனதுக்கு செருப்பாலே அடிக்கணுமா. அப்படி ஆச்சாரியர் மேல சொல்லி என்னன்னா, மனம் கட்டுக்கடங்காது, அதை அடக்க முடியாது, அதை இழுத்து கொண்டு வந்து அடக்குறேன்டா குதிரை கடிவாளத்தை பிடிச்சி அடக்கின மாதிரி கொண்டு வந்தும் அடக்க முடியாத மனம். அதுக்குத்தான் இந்த மனம் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதுதான் சொல்லப்படுது. ஓகே, 46 அம்மா. பஸ்யோத்பாதான் நரவயகர திவ்யான் பௌமான் சதைஹிகான் தருணான் சம்சதோ தூரத் பயம் நோ புத்தி மோகனம். ஹரேஷ்ணாமா. ஹரே கிருஷ்ணா. பதம் 10. ஒரு புலியின் இல்ல, நான் மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு. ஒரு புலியின் பலத்தை பெற்றவனே, கிரகங்களின் ஆதிக்கத்தாலும் பூமியின் விளையும் பிரதிபலங்களாலும் மற்றும் உடலால் விளையும் துன்பங்களாலும் எத்தனை இன்னல்கள் விளைந்துள்ளன பார். இவை அனைத்தும் வெகு விரைவில் நம் புத்தியை கொடுத்து ஆபத்தை விளைவிக்க போகும் கெட்ட சகுனங்கள் ஆகும். பொருளுரை. உயர் கிரகங்களின் ஆதிக்கம் பூமியில் விளையும் பிரதிபலன்கள் மற்றும் உடலாலும் மனதாலும் ஏற்படும் துன்பங்கள் ஆகிய மூவகை துன்பங்கள் அதிகரித்திருப்பதற்கு பௌதிகமான நாகரிக முன்னேற்றமே காரணம். உயர் கிரகங்களின் ஆதிக்கத்தால் அதிக வெப்பம், குளிர், மழை அல்லது வறட்சி மற்றும் இவற்றின் பின் விளைவுகளான உணவு பஞ்சம் மற்றும் தொற்று நோய் போன்ற பல துன்பங்கள் உண்டாகின்றன. இவற்றின் மொத்த பலனாக உடல் துன்பமும் மனக்கிளேசமும் விளைகின்றன. பௌதிக விஞ்ஞான முன்னேற்றத்தால் இந்த மூவகை துன்பங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இத்துன்பங்கள் பகவானின் ஆணைப்படி இயங்கும் மாயா சக்தியினால் அளிக்கப்படும் தண்டனைகள் ஆகும். எனவே பக்தி எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இது மனித கடமைகளை நிறைவேற்றுவதில் நமக்கு ஏற்படும் தொல்லைகளை ஆற்றிவிடும். ஆனால் கடவுளின் இருப்பில் நம்பிக்கை கொள்ளாத அசுரர்கள் இந்த மூவகை துன்பங்களை தடுப்பதற்கு சொந்த திட்டங்களை தீட்டுகின்றனர். இதனால் எப்பொழுதும் அவர்கள் தோல்வியையே சந்திக்கின்றனர். எனவே ஜடசக்தியின் பிரதிபலன்களை ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாதென்று பகவத்கீதை 7:14 தெளிவாக கூறுகின்றது. ஆனால் பக்தியுடன் பகவானிடம் முழுமையாக நடைபெறால் அவற்றை சுலபமாக வென்றுவிட இயலும். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, ஒரு புலியின் பலத்தை பெற்றவனே, உயர் கிரகங்களின் ஆதிக்கத்தாலும் பூமியில் விளையும் பிரதிபலங்களாலும் மற்றும் உடலால் விளையும் துன்பங்களினாலும் எத்தனை இன்னர்கள் விளைந்துள்ளன பார். புலியின் பலத்தை பெற்றவன் யார்? பீமனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ண மகாராஜா. அப்ப பாருங்க, இந்த பூமியில உடலால துன்பங்கள் வருது, வேற இன்னல்கள் வருது, இவை அனைத்தும் வெகு விரைவில் நம் புத்தியை கெடுத்து ஆபத்தை விளைவிக்க போகும் கெட்ட சகுனங்கள் ஆகும். கலியுகமே துவங்க இல்லையா? அப்ப ஆரம்பம் துவங்கவே இல்லை, அப்பவே இவ்வளவு பிரச்சனை நடக்குன்னு சொன்னா பாருங்க. அப்ப உயர் கிரகங்களின் ஆதிக்கம், பூமியில் விளையும் பிரதிபலன்கள் மற்றும் உடலாலும் மனதாலும் ஏற்படும் துன்பங்கள் ஆகிய மூவகை துன்பங்கள் அதிகரிப்பதற்கு பௌதிக நாகரிக முன்னேற்றமே காரணம். இப்ப விளங்குதா? இந்த துன்பத்துக்கும் என்ன காரணம்? ஆன்மீகத்தை மறந்து பௌதீகமான முன்னேற்றம் என்று போறதாலதான் இவ்வளவு துன்பத்தை நாங்க அனுபவிக்கிறோம். அப்ப உயர் கிரகங்களின் ஆதிக்கத்தால் அதிக வெப்பம், குளிர், மழை அல்லது வறட்சி மற்றும் இவற்றின் பின்விளைவுகள்
உணவு பஞ்சம் மற்றும் தொற்றுநோய் போன்ற பல துன்பங்கள் உண்டாகின்றன. இது அதிபௌதிக கிளேசம். 3 கிளேசம் இருக்கு. அதிபௌதிக கிளேசம், அதி தெய்வத கிளேசம், அதி ஆத்மீய கிளேசம். இதுல ஒன்று தேவர்களாலேயே நாங்கள் தேவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவைக்கு செய்ய வேண்டியதுல செய்யாம நாங்க மறந்து நடந்தா தேவர்களால வர துன்பம் தான் இந்த வெப்பம், மழை இல்லாம போறது, தொற்று நோய் வர்றது, இதெல்லாம் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கும். மற்ற பிற உயிர்கள் ஜீவராசிகளால துன்பம் இருக்குது, உறவுகளால துன்பம் இருக்கு, உடலால துன்பம் இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் நாங்க பகவானை மறந்த நிலையில இருக்கிறதால தான் இந்த துன்பங்களுக்கு நாங்க காரணமாறோம். இந்த துன்பம் இப்ப இருக்கா இல்லையா பூமியில? எல்லாமே எனக்கு இருந்து கொண்டிருக்கு. அப்ப இவற்றின் மொத்த பலனாக உடல் துன்பமும் மனக்கிலேசமும் விளைவிக்கின்றன. அப்ப பாருங்க, நாட்டில இவ்வளவு இது நடந்து கொண்டிருந்தா நடக்கும், துன்பம் தானே நடக்கும், மனதில பயம்தானே இருக்கும். அப்ப பௌதிக விஞ்ஞான முன்னேற்றத்தால் இந்த மூவகை துன்பங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த தொற்று நோய் வந்தது பாருங்க, கொரோனா வந்த நேரம் எப்படி இருந்தது, எவ்வளவு துன்பப்பட்டோம், மனதால் எவ்வளவு கிளேசப்பட்டோம். இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? முடியவே முடியல. அப்ப இந்த துன்பங்கள் பகவானின் ஆணைப்படி இங்கு இயங்கும் மாயாசத்தினால் அளிக்கப்பட்ட தண்டனை ஆகும். உண்மையில கொரோனா வந்தது எல்லாருக்கும் தண்டனை தான் கிடைச்சது. அந்த நேரம் பயந்து போயிருந்தவை எல்லாம் இப்ப என்ன நடக்குது, கொரோனா வந்ததையே மறந்துட்டு சனம். நாட்டுக்கு நாடு யுத்தந்துவங்க நடக்குது, கொலை நடக்குது, என்ன வேணுமென்னாலும் இப்ப நடக்குது. அப்ப உயிருக்கு பயந்து வீட்டுக்கு தனிமையில கூட இருந்த காலம் அந்த கொரோனா வந்தரம். இப்ப இந்த உயிரையும் கொல்ல தயாரா இருக்குது. அப்ப எனவே பக்தி தொண்டால் பகவானுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். எது டெலிபோன் நம்பர் எல்லாரும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப அசுரர்கள் இந்த மூவகை துன்பங்களை தடுப்பதற்கு சொந்த திட்டங்களை தீட்டுகின்றனர். இதனால் எப்பொழுதும் அவர்கள் தோல்வியே சந்திக்கின்றனர். இந்த கொரோனாவுக்கு ஊசி போட்டினவையில நிப்பாட்ட முடிஞ்சதா? கொரோனாவை கண்டுபிடிக்கிறேன் தோல்விதான். எதுக்கு போனாலும் தோல்விதான் அடைகின்றனர். எனவே ஜட சக்தியின் பிரதிபலன்களை ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது என்பது பகவத்கீதையில 7:4 தெளிவாக கூறுகிறது. ஆனால் பக்தியுடனும் பகவானுடன் முழுமையாக சரணடைபவரால் அவற்றை சுலபமாக வென்றுவிட முடியும். இந்த துன்பங்களை நாங்க வெல்ற என்று சொன்னா பகவான் பாதத்துல சரணடைஞ்சமெண்டாதான் இந்த துன்பங்களையும் வெல்ல முடியும். இல்லையண்டா இவ்வளவுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு நாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறோம், முன்னேறிட்ட நாகரிகத்திலே என்று தோல்வியைத்தான் அடைஞ்சு கொண்டு பின்னோக்கித்தான் நாங்க போய்கொண்டிருக்கிறோம் வழியா முன்னோக்கி போய்கொண்டிருக்க இல்ல. அப்ப பகவான் இருக்கும் போது பூமியில இருந்த சந்தோஷம், பகவான் மறைஞ்ச பிறகு பூமியில நடந்த கெட்ட சவுனங்களை எல்லாத்தையும் உதிஷ்ண மகாராஜா காண்றார். அதால பீமனோட கதைச்சு கொண்டிருக்கிறார். அப்ப அர்ஜுனன் போனவர் திரும்பி வரையில 7 மாதமா போச்சு. இனி அர்ஜுனன் திரும்பி வரைய வந்து சந்திக்கிற எல்லாம் அங்கால படிக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பகவான் மறைஞ்சிட்டாரா?